ரொம்ப நன்றி எல்லாருக்கும். முதல்ல நம்ம இன்னைக்கு அறிமுக வகுப்பு ஃபார் தந்த்ரா ஆரம்பிக்கிறோம். இந்த தந்த்ரா அறிமுக வகுப்புக்கு முதல்ல இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல் நன்றி. அண்ட் இந்த ரெக்கார்டிங்க முடிஞ்ச வரைக்கும் வி வில் பி ஷேரிங் இட் இன் தி குரூப். ஸோ மத்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் வேகமா என்னுடைய பிரசன்டேஷனை முடிச்சுடுறேன். என்னோட பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ்க்கு தயவு செய்து நீங்க கேட்கலாம். ஐ வில் பி ஆன்சரிங் தி ஜெனரல் கொஸ்டின். ஓகேங்களா? அண்ட் எனி பர்சனல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது இல்லைங்கிறது கிடையாது. ஆனா பர்சனல் கொஸ்டின்ஸ் ரெக்கார்ட் ஆகி மற்றவங்களுக்கு போக வேண்டாங்கிறது தான் கன்சர்ன். அதுதான் ஒரே பாயிண்ட். ஸோ ஜெனரல் கொஸ்டின்ஸ் தயவு செய்து கேட்கலாம். when I sense it as some personal questions, நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். இது ஒரு ப்ராக்டிஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் எவ்ரி ஒன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த தமிழ் பேட்சுக்கு வந்து முதல்ல வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன் திஸ். இந்த தமிழ் பேட்சுக்கு வந்து முக்கியமான ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம சந்துரு சார். அவர் ஐம் வெரி ஹாப்பி அவர் இங்கே இப்போ இருக்கிறது. ஸோ தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்யூ. நான் அது வரைக்கும் வந்து வெறும் இங்கிலீஷ் கிளாஸஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் தான் வந்து இதை வந்து இல்லை நீங்கள் வந்து தமிழ்லேயே இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் 4th பேட்ச் இன் தமிழ். ஸோ 5th பேட்ச் வி ஆர் ஸ்டார்டிங் இட் இன் அப்கமிங் செப்டம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே அதில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தந்திர யோகம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு சின்ன பிபிடியும் இருக்குது இங்கிலீஷில். நான் உங்களுக்கு ஃபார்வர்டும் பண்ணுறேன், அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அவுட்லைனில் இந்த தந்திர யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தந்திர யோகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பல விஷயங்களை ரொம்ப நல்லா ஆழமா அதை படித்து உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் அதை வாழ்க்கையில் பல விஷயங்கள்ல அதை செய்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒர்க் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகாம எப்பயுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயே எப்பயுமே இருக்கும். சில நேரங்கள்ல வேலையை பார்க்கறதுக்காக போன போது ஃபேமிலியை பார்க்க முடியாது. ஃபேமிலியை பார்க்கறதுக்கு போன போது வேலையை சரியா கவனிக்க முடியாது. இது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலருடைய ஃபேமிலியே வந்து அன்ஷேப்டா மாறிடும். உதாரணத்துக்காக சிலர் ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். அதை ஒருத்தர் கவனிக்கிறதே சரியா போயிடும். இன்னொரு சிலருடைய ஃபேமிலியில வந்து ஒரு சில கடன் தொல்லைகள் இருக்கும். அந்த கடன் தொல்லைகளை அவங்க சரி செய்யறதுக்குள்ளேயே நாட்கள் கடந்து போயிடும். இன்னொரு சிலர் ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் உறவுகள் மேம்படாம இருக்கும். மனைவியும் சரி, குழந்தைகளும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வேலைக்காகத்தான் போய் சேர்ந்திருப்பாங்க ஒரு இடத்துல. வேலைக்குன்னு போன இடத்துலயும் அந்த வேலையும் அவங்களுக்கு கை கொடுக்காம இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஸோ வாழ்க்கையில அப்ப நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு காமன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இத உளவியல்லையும் சரி, யோகாலையும் சரி, வேதத்திலையும் சரி, நம்ம மறை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். அது என்னன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கிற சப்ஜெக்ட் வேதம் அப்படிங்கிறது. மறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் மறை. அதனாலதான் நான் மறை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறையோனே அப்படின்னு 4 வேதம் அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணுதான். அதுல சப்ஜெக்ட்ல எந்த டிஃபரன்சஸும் வராது. லாங்குவேஜ் மட்டும்தான் டிஃபரன்ஸ் வரும். த கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். புரியுதுங்களா? த கான்செப்ட் ரிமைன்ஸ் சேம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்க பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஏற்றத்தாழ்வுகளோ இல்லை இந்த இம்பேலன்சஸ் இன் லைஃப், இட் கேன் பி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இட் கேன் பி அ ஒர்க் லோட் ப்ராப்ளம், இட் கேன் பி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இட் கேன் பி ஹெல்த் இஷ்யூஸ், ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாம், இந்த பிராண்டிங் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல சரி செய்வதன் மூலமாக அந்த என்டையர் விஷயத்தை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது இருக்கு.
நான் இப்போ நிறைய இந்த ஹெர்ப்ஸ், இந்த மூலிகைகளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூலிகைகளோட ஒர்க் பண்ணும்போது, அந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷயம் காமனா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆ இந்த ஒரு பழமொழியே வந்து தப்பா சித்தரிக்கப்பட்ட ஒரு பழமொழி. அது பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, "1000 பேரை கொன்றவன் ஓகேயா, அரை வைத்தியன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் தேஞ்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல தமிழ் தேஞ்சு போயிருக்கும் ஒரு சில இடங்கள்ல. ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாறுதலுக்கு உட்பட்டு புரியுதுங்களா? மாறுதலுக்கு உட்பட்டு அந்த மொழியின் அழகை இழந்து ஓகேங்களா? கடைசியில அது வேற ஒரு சப்ஜெக்ட்டா திரிஞ்சு போயிருக்கும். ஸோ, அப்போ அது ஏன் நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். டாக்டர் கிட்ட போனாலே சாவடிச்சுருவான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? பிலீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது, அப்போ 1000 பேர கொன்னுத்தான் அந்த காலத்துல நெனஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த பிலீஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ வரும்போது, எவ்வளவோ பெரிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னைக்கு வந்து ரொம்ப ஹைலி இருக்கு. புரியுதுங்களா? ஒரு காலத்துல வந்து இந்தியால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாஸ் 40-50. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். 40-50 வந்துருச்சுனாலே ஒரு பெரிய விஷயம். அதனால தான் 60 வயசுங்கிறது கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? 60 வயசுங்கிற கொண்டாட்டத்துக்கான காரணம், ஏன்னா அவன் அவ்வளவு தூரத்துக்கு வந்தே இருக்க மாட்டாங்க நெறைய பேர். ஸோ அதுனால தான் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி இல்ல. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹஸ் ஈசிலி டச்ட் 80. இந்தியாவில். ஐ அம் டாக்கிங் அபௌட் இந்தியா. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஈவன் இட் டச்சஸ் 100 அப்படிங்கிறது நமக்கு வந்து சயின்டிஃபிக்கலாவே ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ நம்மளோட தந்திர சப்ஜெக்ட ஒர்க் பண்ணும்போது, வி வில் பி ஒர்க்கிங் ஆன் சயின்டிஃபிக், வில் பி ஒர்க்கிங் ஆன் சயன்ஸ், வில் பி ஒர்க்கிங் ஆன் சைக்காலஜி, வில் பி ஒர்க்கிங் ஆன் சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ். நோ இன்னைக்கு இப்படி பண்ணீங்கன்னா அப்படி மாறிடும். இல்ல. இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக். ஸோ கோயிங் பேக் டு அந்த ஹெர்ப்ஸை பத்தி படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அங்க பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹெர்ப்ஸை படிக்கும்போது ஒரு சின்ன இலை எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கன்னா, அந்த இலை நம்மளுடைய முகம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய முகம் மாதிரி. அப்போ ஒரு முகத்துல ஒரு பருவோ, இல்ல முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருந்ததுன்னா, அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ ஒரு மரத்தினுடைய அகத்துக்கான அழகு எங்க தெரியும்? அதனுடைய இலைகள். அப்ப அந்த இலைய பார்க்கும்போது, அந்த இலை சேஸ், "ஐ ஹேவ் திஸ் இஷ்யூ" அப்படின்னு சொல்லும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒருத்தர் மனிதனா பார்ப்போம். இப்ப மனிதன பார்ப்போம். அந்த மனிதன் எப்படி அவனுடையக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள வெளிய சொல்லுவான்? அவனுடைய வார்த்தைகள் மூலமாக. சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கேன்." இதுலயே நமக்கு தெரிஞ்சிரும். அவரு எவ்வளோ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன அர்த்தம்? தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டென்ட் அண்ட் த பேட்டர்ன் இஸ் நாட் குட். நல்லா இருக்கேன் அப்படின்னுட்டு காமனா சொல்றதுக்கே நெறைய பேருக்கு வாய் வராது. ஏன் வராது? ஏன்னா அது ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் எப்படி ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சரோ, இதே மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா, நாளைக்கே உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்துரும். அப்படிங்கிற ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து நான் யாரு பர்ட்டிகுலரா யாரையும் பத்தி சொல்லல. ஒரு பொதுவான ஒரு ஒரு கண்ணோட்டம், பொதுவான ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி காமன் பேட்டர்ன். வெரி காமன் பேட்டர்ன். அதனால யாரையும் இது ஸ்பெசிஃபிக்கா யாரையுமே நம்ம இங்க இது பண்ணல. அப்போ 1000 பேரை கொன்றவன் அல்ல, 1000 வேரை கொண்டவன். புரியுதுங்களா? 1000 வேர்கள அவன் கையில வச்சிருக்கான். அப்போ எந்தெந்தக்கு என்னென்ன பிரச்சனைக்கு எந்த வேர போட்டா என்ன வேலை அது செய்யுங்கிறது தெரியும். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். சோ இப்ப நம்ம வணக்கம். எதுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மீனு, கௌதம் வெரி குட், வெரி குட். வணக்கம்மா. வணக்கம், 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 வணக்கம். இப்ப வந்துடலாம். தேங்க் யூ. ஓகே. யா. இப்ப எங்க இருக்கீங்க 2 பேரும்? இங்க தானே இருக்கீங்க? பெங்களூர்ல தானே? வீடியோ ஆன் பண்றா? பெங்களூர்ல சார். ஓகே, ஓகே. கார்ல வந்துட்டு இருக்கியோ? சரி வை. கேரேன், கேரேன். ஆமா சார். கேரேன், கேரேன், கேரேன். வில் கேட்ச் அப். ஓகே.
அவங்க கார்ல டிரைவ் பண்றாங்க அப்படின்னா முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து பெங்களூர்ல எங்க ரீச் ஆகணும் ரீச் ஆகிடலாம். அது பெங்களூருக்குள்ள இருக்கிற ஒரு டிராபிக் ஜாம். ஓகே. ஸோ எனிவே கமிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். ஸோ 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தேன். அப்போ வேருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த பர்டிகுலர். அப்போ நமக்கு தந்த்ரா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த 1000 வேர்களை இருக்கிற ஒரு விஷயம். சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ இந்த 1000 ப்ராப்ளமா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன். அதாவது நம்ம ஒரு படத்துல வந்து விவேக்கும் பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தாடி பாலாஜின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனும் வந்து பேசுவாங்க. எனக்கு வந்து இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் அப்படின்னு தாடி பாலாஜி வந்து கேட்கறதுக்கு ஒரே மருந்து தான் வேணுமா, அப்ப இந்த ஒரு மருந்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு இந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் தந்த்ரா அப்படிங்கிறது. சரிங்க சார். அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே இப்ப ஏற்கனவே இங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற சந்துரு சார் இஸ் அ வெரி ஆத்தென்டிக்கான ஒரு பெர்சன் டூ மென்ஷன். அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்ல நான் பார்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெஜா வாஸ் ஹியர். கெஜா இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ கெஜா வந்து அவளும் வந்து அதுல வந்து ஆத்தென்டிக்கா ஒர்க் பண்ணியிருக்கிறா. அதுக்கடுத்து பிந்து, அதுக்கடுத்து திருச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கெஜா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் கௌதமன் மீனு ஆஸ் அ கப்புல். ஸோ நெறைய கப்புள்ஸே இங்க இருக்கிறாங்க. அதுல வந்து கௌதம் அண்ட் மீனு இஸ் வண்டர்ஃபுல் கப்புள் டூ மென்ஷன். ஸோ இத எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வேரியஸ் ஜானர்ஸ்ல, வேரியஸ் பீப்பிளோட லைஃப்ல, வேரியஸ் ஐடியாலஜிஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு எப்படி இது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்லி அட் ஒன் ரீசன். அண்ட் தட் இஸ் 80% ஆஃப் த இஷ்யூஸ் இன் எனிபடிஸ் லைஃப் இஸ் மைண்ட் பார்ன் இஷ்யூஸ். மைண்ட் பார்ன் இஷ்யூஸ். அப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா, சைக்கோசோமேட்டிக்கல் டிசீசஸ். அது கடன் தொல்லையாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் அந்த தடங்களாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில இந்த தடங்களோ, விஷயங்களோ எதுவும் நடந்ததுன்னா, அப்போ அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்க்குள்ள அவங்க முடங்கி கிடக்கிறது. அப்போ அ ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இந்த கதையில வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம விவேகானந்தா ஆசிரமத்துல இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி சொல்லுவாங்க. ஒரு படகுல வந்து ஒரு பெரிய பண்டிதர் ஒரு பெரிய பண்டிதர் வந்து ஒரு படகுல ஏறுறாரு. இக்கரையில இருந்து கிட்டத்தட்ட அது கங்கை பெரிய கரை அது. அந்த கரையில தாண்டறதுக்காக அவர் கரையில போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போகும்போது சும்மா இல்லாம பண்டிதர் படிச்சவனுக்கு இந்த வாய் இருக்கு பாருங்க, படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாய் மூடிட்டு இருக்கவே முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த படகோட்டி கிட்ட கேட்கிறாரு. ஓகே. "நீ இந்த வேதம் படிச்சிருக்கியா?" அப்படின்ட்டு. "நான் படிச்சது இல்ல சாமி" அப்படிங்கிறார். "உன் வாழ்க்கையில 50% வேஸ்ட் பண்ணிட்ட." ஓகேங்களா? அதுக்கு அடுத்து, "நீ இத படிச்சிருக்கியா?" ஏதோ வேற விஷயம். அவன் "அதையும் நான் படிச்சது இல்ல. வாழ்க்கையில 3/4 நீ தொலைச்சிட்ட" அப்படிங்கிறார். அப்படின்னும்போது, அப்போ ஒரு பிரச்சனை. என்ன ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க போய்க்கிட்டு இருந்த படகு முழுகுற நிலைமைக்கு வந்துருச்சு. "ஐயா, நீங்க நீச்சல் படிச்சிருக்கீங்களான்னு?" கேட்கிறான் அந்த படகோட்டி. "இல்லையேப்பா, நானாவது 3/4 தான் நுழைச்சேன். இப்ப முழுசா நீங்க தொலைக்க போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணில குதிச்சு அவன் கரைக்கு சேர்ந்துட்டான். அவரு அப்போ வாழ்க்கையில லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்கில்ல ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கலாம். என்ன பிரைமரியா கேட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம், கிவ் மீ ஸ்ட்ரெங்த் டூ ஃபேஸ் ஆல் தி டிஃபிகல்டீஸ் ஐ அம் கோயிங் த்ரூ. ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ஆல் தி ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஃபிக்ஸ்ட். ஆல் தி ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஃபிக்ஸ்ட். ஸோ இவ்வளவுதான். ஏன்னா பல நேரங்கள்ல மக்கள் எங்க ஒடிஞ்சு போறாங்க? ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, அத எப்படி கையாளுதல்ன்னு தெரியாததுனால, என்ன நடக்குது? அத மேற்கொள்ள முடியல. புரியுதுங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து 3 விஷயம் தான் சொல்றாங்க. மனிதனா பிறந்துட்டீங்கன்னா 3 விஷயம் தான். ஒண்ணு ஹெல்த். ஒண்ணு ஹெல்த். இன்னொன்னு வெல்த். ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு வெல்த்.
மூணாவது, இது ரெண்டும் ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ்ங்கிறது இங்க எந்த ரிலீஜனும் சொல்லல. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ரிலீஜனை பத்தி பேசினாலே ஒரு பக்கம் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இங்க என்ன புரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ரிலிஜன் இஸ் அ சப்போர்ட்டிங் டூல் அப்படிங்கிறது தான் புரியணுமே தவிர, ரிலிஜன் இஸ் நாட் த கம்ப்ளீட் சொல்யூஷன். ரிலிஜன் இஸ் அ சப்போர்ட்டிங் டூல். சமயம் என்பது உன்னை சமைப்பதற்கு. சமயம் என்பது உன்னை சமைப்பதற்கு. நீ சமயப்படலன்னா என்ன அர்த்தம்? அந்த சமயமே பிரயோஜனம் இல்லை. அந்த பண்டிதன் எப்படி ஓகே 100% இழந்தானோ தன்னை, அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு இங்க என்ன புரியணும்? ஒரு ஸ்கில் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஸ்கில்ல என்னுடைய ஃபினான்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, என்னுடைய ஹெல்த் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, என்னோட வாழ்க்கை எப்படி என்னால என்ஜாய் பண்ண முடியும். அதாவது என்ஜாய்ன உடனே நிறைய பேருக்கு வந்து நான் அப்படி பண்ணணும் சார் இப்படி பண்ணணும். ஐம் சாரி, யூ ஆர் அட் யுவர் செல்ஃப் வித் பீஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது தெரியாத போது தான் என்ன நடக்குது, எங்க போகுது, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக போயிடும் கடைசியில. சோ அவங்க தப்பா சொல்லிடுவாங்களேங்கிறதுக்காக தான் சார் நான் ஆமான்னு சொன்னேன். யாருமா தப்பா சொல்லிடுவாங்க? அந்த 3வது வீட்டுக்காரர். 3வது வீட்டுக்காரங்க உனக்கு என்னமா சம்மந்தம்? ஒண்ணுமே சம்மந்தம் இல்ல. அப்ப அவங்க என்ன நினைச்சா என்ன? Am I making it clear? அவன் என்ன நினைச்சா என்ன? ஆனா அவங்க சொல்லிடுவாங்க. இவங்க சொல்லிடுவாங்க. இவங்க பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணிடுவாங்க. வாழ்க்கை உங்களுக்காக வாழணும். அது எப்படி வாழுறது அப்படிங்கிறது தான் இந்த பர்ட்டிகுலர் தத்ரால நம்ம பார்க்க போறோம். ஸோ இத செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுக்க போற 5 டூல்ஸ் எடுப்போம். 5 மேஜரான டூல்ஸ் எடுப்போம். அந்த 5 மேஜரான டூல்ஸுமே யோகால இருந்து தான் எடுக்கிறோம். தி ஃபர்ஸ்ட் டூல் இஸ் மெடிடேஷன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி கத்துக் கொடுப்போம் இந்த தந்த்ரால. 2வது அஃபர்மேஷன். அப்போ திடமான ஒரு தாட் ப்ராசஸ். ஒரு தாட் ப்ராசஸ். அந்த தாட் ப்ராசஸை எப்படி கொண்டு வரதுங்கிறத ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் நம்மளுடைய என்டையர் கிளாஸஸ். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஜானர்ல ஒவ்வொரு ஐடியாலஜியை அது ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கல்ப்டிங்னா என்ன? அதை செதுக்குதல் அப்படின்னு சொல்றது. எது தேவையில்லையோ அதுல இருந்து நீக்கும் போது அது அழகான ஒரு சிற்பமாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்கல்ப்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெடிடேஷன், செகண்ட் ஒன் இஸ் அஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ரொம்ப 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 சிம்பிளிஃபைடான ஒரு விஷயம், ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். என்ன? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி. என்ன சார் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன? உதாரணத்துக்காக நான் கோபப்படும் போது நான் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கேன். நான் சந்தோஷப்படும் போது நான் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கேன். அப்போ எனக்கு இப்போ எந்த ஃப்ரீக்வன்சில நான் இருக்கேன் அப்படிங்கிறத அறிந்து, புரியுதுங்களா? என்ன அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து எந்த விஷயம் மாத்துது அப்படிங்கிறத கத்துப்பீங்க. அவங்க அந்த ஒரு வார்த்தையை பேசின உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப அந்த வார்த்தை has the key for your anger. புரியுதுங்களா? அவங்களுடைய அந்த வார்த்தை ஒரு சாவியா இருக்கு. எதை திறக்கிறதுக்கு? உங்களுடைய கோபத்தை. புரியுதுங்களா? சோ இதுதான் தேர்ட் ஒன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய வார்த்தை சந்தோஷமும் உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய வார்த்தை சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்கள நினைச்ச உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வருதா, இல்ல கோபம் வருதா, இல்ல துக்கம் வருதா அப்படிங்கிறது தான் என்டையர் சப்ஜெக்ட். அப்போ எதனுடைய அளவுகோல் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஃபோர்த் ஒன், ஏன்னா இப்போ நம்ம தேர்டுக்கு அதாவது ஃப்ரீக்வன்சி நம்ம தேர்டுக்கு வரும்போதே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா வந்துட்டோம்னா, ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறது வந்து பல நேரங்கள்ல வந்து மக்க ஒரு தியானம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பல ஸ்கூல்ல இது ஒரு இஷ்யூ இருக்கு. பல ஸ்கூல்ஸ்ல நடத்துவாங்க. பல இதுல நடத்துவாங்க. வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே தான் வச்சுக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அந்த உதாரணத்துக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ கணவன், மனைவி இணைவு அப்படிங்கிறதே ஒரு சில ஸ்கூல்ல பேசவே படக்கூடாது அப்படிங்கிற மாரி ஆயிடும். இது ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பிலீஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கம்ஃபர்டபுளா பேசிக்கிறது கூட கிடையாது பல வீட்டுகள்ல.
ஸோ பல நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க 2 பேரையும் அவங்கள அதாவது திட்டிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா திட்டிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்களால ஒரு லவ்வபிளான ஒரு விஷயத்த குடுக்க முடியாது. ஸோ இதுக்கு ஏத்தா மாதிரி சிலர் ஹைக்கூ கவிதை எழுதுறவங்கலாம் எழுதிட்டாங்க. ஒருத்தர நம்ம திட்டுறதுக்கு காரணமே அவங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் சார் திட்டுறோம் அப்படின்னுவாங்க. அது எப்புட்றா அக்கறை இருக்கும்போது திட்டுறோங்குது? அதுவும் இதுவும் ஆப்போசிட் எனர்ஜி ஆச்சே! ஓகே. அப்போ உதாரணத்துக்காக அப்போ நீங்க எப்பப்பல்லாம் உங்க பாசத்த கொட்டி காட்டுவீங்க? புரியுதா நான் பேசுறது? அப்போ அந்த விஷயம் இணைவுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே அந்த இடத்துல அந்த பிலீஃப் ஸ்ட்ரக்சர் உடைக்குது. அப்போ ஒரு உடனே சொல்லிடுவாங்க. "பற்றற்ற நிலை சார்" அப்படின்னுவாங்க. இந்த இந்த காமெடி எனக்கு வந்து ஒவ்வொரு பிலாசபி கிளாஸஸ் நான் எடுக்கும்போதும், ஒவ்வொரு விஷயத்துல நான் வந்து பேசும்போதும், இந்த பற்றற்ற நிலை, மூச்சு விடாம இருங்க சார் அப்படின்னு. மூச்சு விடாம இருங்க. சட்டுன்னு போயிரலாம். சாப்பிடாம இருங்க. சாப்பாட்டோட பற்றற்ற நிலை மெயின்டெயின் பண்ணுங்க. போயிடலாம். அதுதானே சார். இந்த உடம்புல நீங்க இருக்கீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்காக ரொம்ப சிம்பிள். இந்த ஆன்மா இந்த விஷயத்த இப்ப சூஸ் பண்ணியிருக்குன்னா, எல்லா பிலாசபிலயும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான். இட் இஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ இன்னும் அந்த ஆன்மா வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்காகத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. am I making it clear to everyone? அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடையாத வரை புரியுதுங்களா நான் பேசுறது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடையாத வரை புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜடரே சயனம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பாடிட்டாங்க. புரியுதுங்களா? திரும்ப திரும்ப போயிடுவான், திரும்ப பொறப்பான், திரும்ப சாவான், திரும்ப பொறப்பான், திரும்ப சாவான். ஓகேங்களா? இத பத்தி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிளாஸஸ்ல வரும். ஓகேங்களா? உதாரணத்துக்காக நம்ம வந்து அந்த கடன் தொல்லைகளோ, இல்ல அந்த உறவுகள் தொல்லையோ அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, அந்த விஷயங்களே திரும்ப திரும்ப அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ஒரு விஷயத்துல அவங்களால மோட்சம் அடைய முடியலை அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு விஷயத்துல அவங்களால மோட்சம் அடைய முடியல. அப்ப அந்த விஷயத்துல மோட்சம் அடையாதது வரை அந்த பிரச்சனைய திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது அங்க கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுதான் 4த். அண்ட் 5த் வெரி, 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 வெரி டிஃபிகல்ட் திங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, "சார் இதுதான் சார் ரொம்ப சிம்ப்ளஸ்ட் ஒர்க்" அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ரொம்ப சிம்பிள். எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 5த் ஒன். ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள்ல அதிகமான கவனமும் அதான் இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸாவே போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல என்னுடைய கவனங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணிக்கிறதோ அப்படிங்கிறது ஓவர் a period of இந்த 5 things. So இந்த 5 things are very, very, very important if you learn this particular தந்திரம். ஸோ இந்த 12 மாடியூலா 12 கிளாஸஸ்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூலாதாரம் கிளாஸ் நடக்கும். அந்த மூலாதாரம் எப்படி ஆக்டிவேட் பண்றது? அதோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? பிரெயின்ல இருந்து நமக்கு எப்படி மெசேஜஸ் வருது? அந்த மெசேஜஸ்ல மூலாதாரத்தை எப்படி எப்படிலாம் நம்ம ஒரு விஷயத்துக்காக இது செய்யணும். அப்ப மூலாதாரம் அப்படிங்கிறது தன் அதாவது ஒரு செயலின் திறமையை அதாவது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். மந்திரம் அப்படிங்கிறது வந்து வார்த்தைகள் அனைத்துமே மந்திரங்கள். வார்த்தைகள் அனைத்துமே மந்திரங்கள். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஒரு சில நேரங்கள்ல இந்த வார்த்தைய கேட்டிருப்பீங்க. "எப்படி இருக்கீங்க?" நல்லா இருக்கேங்க." இது ஒரு காமன் நியூட்ரல் டோன்ஸ். நியூட்ரல் டோன்ஸ். "எப்படி இருக்கீங்க?" நல்லா இருக்கேன்." Answer was the same. Answer was the same, whereas the tonality has changed, so the entire meaning has changed. Entire meaning has changed. ஓகேங்க. "என்ன நல்லா இருக்கீங்களா?" So the questioner has a different attitude. அப்போ வார்த்தைகள் ஒரு அதிர்வலை குடுக்குது. டொனாலிட்டி இன்னொரு அதிர்வலை குடுக்குது. இது மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க மந்திர யோகத்துல படிப்பீங்க. அப்போ ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. புரியுதுங்களா? அப்போ ஓம் நமச்சிவாயால ஏதோ ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வென்சிய நான் இப்படி என்னோட எனக்கு இதுதான் நம்ம அங்க படிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ மந்திர யோகத்துல படிக்கிறோம். அதுக்கு அடுத்து 3 மாடியூல் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது. தன்னிலை அறியுதல் அப்படின்னு சொல்லுவோம். தன்னிலை அறியுதல்.
தன்னிலைனா என்ன? இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வேணும். எனக்குங்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அந்த தன்னிலை அறிதல். பல நேரங்கள்ல இந்த தன்னிலை அறியாம தான் பல நேரங்கள்ல நான் யார் மேல கோவப்படுறேன் அப்படிங்கிறதே தெரியாம போயிடுது. இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன். என் பையன் திடீர்னுட்டு கொண்டு வந்து காட்டுறான். ஓகேங்களா? இது பல நேரங்கள் கிளாஸ்லயும் நடக்கும். பல பேர் சொல்லியிருப்பாங்க. சூப்பர் தான். ஓகே. இப்ப அவன் சின்ன பையன். அ அவன் சின்ன பையன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் திடீர்னு கொண்டு வந்து காட்டும்போது, நான் கிளாஸ நடத்தின்னு இருக்கிறேன். இந்நேரத்துக்கு வந்து பேசுறேன் இப்படி. சிம்பிளா முடிச்சிடலாம். சிம்பிளா முடிச்சிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். ஸோ அப்போ இங்க என்னோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ல வரும்போது, அந்த இடத்துல என்னோட அணுகுமுறை எப்படி இருக்கு? அப்போ இந்த அணுகுமுறை தான் நெறைய விஷயம். தன்னிலை அறிதல். நான் அந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கேன்? அப்படிங்கிறது. தன்னிலை அறிதல் அப்படிங்கிறது. அது சுவாதிஷ்டான்சிக்கு 3வது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்திரங்கள்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்கொயரும், ஒரு சின்ன ட்ரையாங்கிளும், ஒரு சின்ன சர்க்கிளும் மீன்ஸ் அ லாட் அப்படிங்கிறது புரியணும். அப்போ அனைத்து வகை ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் சென்ஸ் கிவ்ஸ் அண்ட் யூ கேன் ஜெனரேட் எனர்ஜி. உதாரணத்துக்காக வென் டயகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. VENN வென் டயகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்பவும் சிம்பிளான ஒரு கான்செப்ட். அப்போ ஒரு ஏங்கிற ஒரு சர்க்கிள், ஒரு பிங்கிற சர்க்கிள், 2 சர்க்கிள் இருக்கு. இது 2த்துக்கும் யூனியன் நான் கண்டுபிடிக்கணும்னா, இது 2த்தையும் பக்கத்துல கொண்டு வருவேன். அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்செக்ஷனை நான் பண்ணும்போது இது இது எல்லாருமே நம்ம சின்ன வயசுலயே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்போ இந்த ஏ அப்படிங்கிறதும் பி அப்படிங்கிறதும் நீங்க காமனா படிக்கும்போது எனக்கும் என்ன ஒரு பற்றற்ற நிலையில நான் படிச்சேன். என்னது? பற்றற்ற நிலை. அந்த ஏவோ பியோ எனக்கு சம்பந்தமே இல்லை. சப்போஸ் அந்த ஏ அப்படிங்கிறது நானோ, அந்த பி அப்படிங்கிறது என்னுடைய குழந்தையோ, இல்ல என்னுடைய மனைவியோ, அப்படி இல்லைன்னா என்னுடைய உற்றம் உணவினர், அப்படி இல்லைன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்குன்னா அங்க வென் எங்க வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வென் டயகிராம இப்படி அப்ளிகேஷனா பார்க்க புரியுது. அப்ளிகேஷனா பார்த்தா தான் அது மேக்ஸ் எனக்கு யூஸ் ஆகும். இல்லன்னா பற்றற்ற நிலை வென் டயகிராமுடன் எனக்கு அப்படின்னு இருக்க வேண்டியது. இப்போ பல நேரங்கள்ல அல்ஜீப்ராவோ, ட்ரிக்னாமெட்ரியோ இல்ல சோ மெனி சயின்ஸ் ஃபேக்ட்ஸோ உங்களோட ஏன் இணையலன்னா அது எப்படி நான் எனக்கு பார்க்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப எனக்கு பார்க்க தெரியாத போது நான் என்ன பண்ணுவேன்? ஏஐ. ஐய்யய்யோ! ஏஐ வந்துருச்சு. என் வாழ்க்கையில எல்லாரும் அழிஞ்சு போச்சு. இதே தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தபோது ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அ அ அந்த 20 வருஷத்துலயும் நம்ம சர்வே ஆகி தான் வந்திருக்கு. அப்ப இந்த ஏஐயும் சர்வே பண்ணும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். யாரு சர்வை பண்ணுவான்? யாரு சர்வே பண்ண மாட்டாங்க? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டெஸ்ட். என்ன மாடியூலு? ஃபர்ஸ்ட் மாடியூல் நான் சொன்னேன். அப்ப அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டெஸ்ட் யார் ஒருவனுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ, அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி திறன்பட செயல்பட முடியும். புரியுதுங்களா? திறன். ஸோ அது இல்லாதது வரைக்கும் தெரிய வேண்டியது தான். இது இல்லன்னா அது, அது இல்லன்னா அது, அதுன்னு ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு இப்போ. ஸோ இது 4வது மாடியூல் வரைக்கும் சொல்லிருக்கேன். முதல்ல மூலாதாரம், அடுத்து மந்திரம், அதுக்கு அடுத்து இதெல்லாம் பிடிஎஃப்ல இருக்கு. பிடிஎஃப்ல நான் தர்றேன். முதல்ல மூலாதாரம், 2வது மந்திர யோகம், 3வது வந்து தன்னிலை அறியும் சுவாதிஷ்டானம், அதுக்கு அடுத்து 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யந்திரம் அப்படிங்கிறது, 5வது மணிப்புரம். அப்போ எல்லா வித ரிசோர்ஸும் என் கையில இருக்கு. எல்லா வித ரிசோர்ஸையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு. என்னிடம் அனைத்தும் இருக்கு. ஸோ நான் ஒரு கடவுள் அப்படிங்கிறது விஷயம். நான் ஒரு கடவுள். அப்போ நான் மட்டும் தான் இங்க கடவுளுங்கிறது தான் பிரச்சனை. இது ரொம்ப கஷ்டம் புரியறதுக்கு. நான் மட்டும் தான் கடவுளுங்கிற போது, நீங்க கடவுள் இல்ல அப்படிங்கிறத நான் டைரக்ட்டா சொல்றேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ அப்படி கிடையாது. நான் கடவுள். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? எப்போ நான் கடவுளானேன்? இதை எல்லாம் என்னால எப்படி அணுக முடியுதோ, அப்ப நான் கடவுள். இதை எப்போ நீங்க அணுகுமுறை தெரியுதோ, அப்ப நீங்களும் கடவுள். சோ அவன் என்ன சொல்றான்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறான். அகம் பிரம்மாஸ்மி. நான் கடவுள். அப்போ நான்டா அப்படின்னா, தத்துவமசி நீயும் அதுதான்டா அப்படிங்கிறது. தத்துவம் அசி நீயும் அதுதான்.
ஓ அப்போ நான் அது நீ அது மத்தவங்க எல்லாம் அப்பதான் என்ன சொல்றான் பிரஞானம் ஒவ்வொரு விஷயமும் அதுவே அப்படிங்கிறான் ஒவ்வொரு விஷயமும் அதுவே அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே அதுதான் எல்லாமே அதுதான் ஒண்ணு அறிந்தது இன்னொன்னு அறியாதது அப்போ தன்னிலை அறிதலும் தன்னிலை அறியாததும் புரியுது நான் பேசுறது அப்போ தன்னிலை அறியாத போது என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணி என்னத்தை கன்னியா மாதிரி தெரிய வேண்டியதுதான் எல்லாம் படிச்சு எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சோம் ஆனாலும் இது எதுக்கு படிச்சோம் எதுக்கு பண்றோம் யாருக்காக வேலைக்கு போறோம் ஒரு காமனாவே சொல்லுவோம் எதுக்கு சார் நீங்க வேலைக்கு போனோம் அது ஒண்ணும் இல்லை சார் நல்லா படிக்கணும் முதல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் அதுக்கப்புறம் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சார் அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பெருசாயிடும் அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பை த டைம் சாவு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு நடுவில் எங்கடா வாழ்ந்த இதுக்கு நடுவில் எங்க வாழ்ந்த அப்போ வாழாத போது யாருக்காகவோ வாழ்ந்த மாதிரி இருக்கு இல்லையா வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்ந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஆர் யூ அண்ட் வாட் யூ டூ நீங்க எங்க இருக்கீங்க நீங்க என்ன செய்றீங்க நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கறத புரியும் ஸோ இது 6வது மாடியூல்ல மணிப்புரம் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த விஷயங்கள்ல படிச்சிருப்பீங்க அதனால அதை சொல்றேன் விக்ரமாதித்யன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் சிவாஜியை நான் பேசல ஓகேங்களா மகாராஜா சிவாஜி மகாராஜ் ஓகேங்களா அவர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தெனாலிராமன் விக்ரமாதித்யன் அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாருமே ஒரு காமனான ஒரு கான்செப்ட்ல வருவாங்க அந்த காமனான கான்செப்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியை எப்படி வழிபடுதல் அப்படிங்கிறது காளியை எப்படி வழிபடுதல் எதுக்கு சார் இந்த காளி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிலாசபி அதை வந்து யூ வில் பி கவரிங் இட் இன் அவர் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு வழிபடுறோம் இந்த விஷயம் இதுக்குள்ள நடக்கும்போது எனக்குள்ள எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி படிப்போம் அது தசமஹாவித்யாவோட இன்ட்ரடக்ஷன் சொல்லுவோம் அதுக்கடுத்து அட்வான்ஸ் பிராணாயாமஸ் இருக்கும் இது 8வது மாடியூல் அதுக்கப்புறம் வந்து 9வது மாடியூல்ல நிறைய எனர்ஜி வந்துடும் எனர்ஜி நிறைய வர வர அந்த எனர்ஜி உங்ககிட்ட ஸ்டாக்னெட்டா இருந்ததுன்னா இதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ அதனால நம்ம என்ன கற்றுக் கொடுப்போம்னா ஹீலிங் என்னங்கிறத கற்றுக் கொடுப்போம் ஸோ த பெஸ்ட் ஹீலர் இன் த வேர்ல்ட் வாஸ் ஜீசஸ் த பெஸ்ட் ஹீலர் இன் த வேர்ல்ட் வாஸ் ஜீசஸ் ஓகேங்களா ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ரோப் அதாவது அவருடைய துணி பட்டு சிலருக்கு நோய்கள் சரியா போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன சார் இது எப்படி பாக்குறது இது மாதிரிலாம் நம்மளதுல இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது ஸோ வில் பி டிஸ்கசிங் அபவுட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அப்போ நமக்கு இங்க என்ன புரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் த கிரேட் பீயிங்ஸ் அனைத்து ஓகேங்களா ஒரு உத்தமமானவர்களும் அவங்க எல்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அந்த உத்தமம் தான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேரை ஹீல் பண்ணியிருக்காங்க பல விஷயத்துல இருந்து அது சிலருக்கு உடம்புங்கிறதுல இருக்கலாம் சிலருக்கு பணம் அப்படிங்கிறதுல இருந்திருக்கலாம் சிலருக்கு உறவுகள்ங்கிறதுல இருந்திருக்கலாம் சோ மெனி டாபிக்ஸ் ஆர் தேர் இட் இஸ் அபண்டன்ட் ஸோ இதுதான் சொன்னது 1000 வேர்களை கொண்டவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ கமிங் பேக் டு திஸ் அப்போ ஹீலிங்னா என்னன்னு வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டை படிப்போம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனகத சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வருது அதுக்கு அடுத்து வந்து விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக வந்து பரிமாறுறது அப்படிங்கிறது விஷயத்தை பற்றி பேசுவோம் அது ஒரு சக்கரம் ஒரு கிளாஸ் இருக்கு அதுக்கடுத்து ஆக்ஞா அதுக்கடுத்து சஹசிராரம் அப்படின்னு நடக்கும் ஸோ இது வந்து காமனா வந்து 7 நாளுக்கு 7 சக்கரம் அப்படிங்கிறது கிடையாது தயவு செய்து ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் அப்ப நமக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம படிக்கும்போது இது ஒவ்வொரு மாசமும் ஒரு கிளாஸ் மட்டும்தான் நடக்கும் ஒரு சனி ஒரு ஞாயிறு ஓகேங்களா அதுக்கு அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது அடுத்த மாதம் தான் நடக்கும் ஸோ மற்ற நேரத்துல மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல எவ்ரிடே இன்டராக்ஷன்ஸ் இருக்கும் நான் இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எவ்ரிடே அவர் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்தேன் ஸோ நான் இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 12 மாடியூலுக்கு மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நிறைய மற்ற கிளாஸஸ் கொடுப்பேன்
நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் ஐ வில் பி ஷேரிங் இட் இந்த இது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது பல விஷயங்கள இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சா, இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துட்டே வருவோம். அதுல நிறைய சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸ் வரும். அந்த சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸும் வி வில் பி டீலிங் இன் டீட்டெயில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் மனம் அது செம்மையானால், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. யார் சொன்னது? அகத்தியர் சொன்னது. அகத்தியர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். என்ன பயன்படுத்தியிருக்கா? மனம் அது செம்மையானால். செம்மை. அப்போ இஃப் இட் இஸ் ஃபிக்ஸ்டு, வெளியில இருந்து எதுவும் இல்ல, உள்ள இருக்கு. இததான் நான் ஆரம்பத்திலேயே என்னன்னு சொல்லியிருப்பேன்னா, 80% ஆஃப் இஷ்யூஸ் ஆர் ஜெனரேட்டட் பை மைண்ட் பார்ன் சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ சைக்கோசோமேட்டிக். அப்போ இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா, மற்றது எல்லாமே அடுத்து 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 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் நம்மளுடைய கோர் ஆப். கோரா நம்ம வச்சுக்கிட்டு ஒர்க் பண்றது அப்படிங்கிறது அதுதான். ஸோ இப்போ நான் அந்த பிபிடி ரன் பண்றேன், குயிக்கா ரன் பண்றேன், பாருங்க. பார்த்துட்டு தென் வி வில் டேக் அப் அதர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ பிபிடி ரன் பண்ணிடுறேன் இப்போ. எஸ். ஓகே. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இங்க இது பண்ணி இருக்கிறது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, முதல்ல ஒய்எம்டி கன்சல்டன்சின்னு கிட்டத்தட்ட அது வந்து 18 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆக போகுது. ஒய்எம்டி ட்ரெடிஷனல் மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் எல்எல்பின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் வேரியஸ் ட்ரெடிஷனல் சொல்யூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி மெடிக்கல் அப்படின்ட்டு. ஸோ இது தந்த்ரா இன்ட்ரோடக்ஷன் ஃபார் 7th பேட்ச். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு, வேதத்திலையும் புத்திசத்திலையும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். தந்திரம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்லை, வேதத்திலையும் புத்திசத்திலையும் இதே கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 360 டிகிரி. இதில் தான் இது நான் சொன்னேன் 1000 வேர்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா விஷயங்களுக்கும் 360 டிகிரி மாதிரி இதை வந்து இதனுடைய அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பல பேர் இதை வந்து பிசிக்கல் கம்யூனியன், அதாவது பிசிக்கல் கம்யூனியன்னா செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். செக்ஸ் அப்படின்னா வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது செக்ஸ் அப்படின்ன உடனே தே ஒன்லி திங்க் அபவுட் இட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு பிசிக்கல் கம்யூனியன் மட்டுமே திங்க் பண்ணுவோம். ஸோ பிசிக்கல் கம்யூனியனுக்குன்னுட்டு வேரியஸ் வெஸ்டர்னர்ஸ் இதை வந்து திரிச்சு விட்டுட்டாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. அங்கே அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடம்புலயே இடது பாகம் வலது பாகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகங்கள் இருக்கு. அது இரண்டும் இணையும் போது அதான் வரிசைகள். அது சக்தி பாகம், சிவபாகம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கிருஷ்ணா அண்ட் ராதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, இதை புரியாததுனால பல பேர் அதை பிசிக்கல் கம்யூனியன் மட்டுமே வச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன். முதல்ல மூலாதாரம், அடுத்து மந்திர யோகம், அடுத்து சுவாதிஷ்டானம், அடுத்து யந்திரா, அடுத்து மணிப்புரா, அடுத்து பிராணாயமா, அடுத்து அனஹதா, அதுக்கப்புறம் தசமஹா வித்யால இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், விசுத்தி சக்கரா, ஹீலிங் எனர்ஜி, ஆக்ஞா அண்ட் சஹசிராரம் நடக்கும். இதுதான் நம்ம நார்மலா 2 days நடக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, மூலாதார சக்கரத்துல பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது கெட்டிங் பெட்டர், அனிமல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி படிப்போம். இங்க வந்து 9 சப் சக்கராஸ் இருக்கு. ஸோ காமனா வந்து 7 சக்கரம் நடத்துறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300 சக்கரங்களை பத்தி படிப்போம் இந்த 12 மாசத்துல. சுவாதிஷ்டானத்துல 14 கிடைக்கும் சப் சக்கராஸ். அது ஹியூமன் கான்சியஸ்னஸ், அதாவது தன்னிலை அறிதல், பீயிங் ஹியூமன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்புறம் இங்க லோயர் கிரியேட்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் மணிப்பூரத்துல வந்து கமாண்டிங் சென்டர், அதுதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அங்க 35 சக்கராஸ் வரும். ஃபீலிங் ஹங்க்ரி அண்ட் டைஜஸ்டிங் எனி ஃபுட். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட் மட்டும் இல்லை, தாட்ஸும் வந்து எப்படி டைஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை காமனாகவே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலரால உதாரணத்துக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்போ ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த ஒரு சம்பவம் என்னால மறக்கவே முடியல சார். அந்த மனிதர் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு. அந்த மனிதர் என்ன இப்படி பண்ணதுனால அவங்க என்ன இப்படி கொஞ்சம் கேவலப்படுத்திட்டாங்க. இந்த கேவலப்படுத்துறதுனால என்னால வந்து இது பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றேன். சரிங்க, அந்த மனிதரை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இல்ல அவர் இறந்து போயிட்டாரு. அவர் எப்பங்க இறந்தாரு? அவர் இறந்து ஒரு 5 வருஷம் இருக்கு. அவர் இறந்து 5 வருஷம் இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம்? அது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்.
ஸோ 10 வருஷமா இவரால அந்த பர்ட்டிகுலர் சம்பவத்த மறக்கவே முடியுது. அப்படின்னா, உதாரணத்துக்காக என்கிட்ட வந்து காமனா சொல்லும்போது, இந்த சொல்லுவாங்க. ஆ இப்ப ரீசென்ட்டா கூட அந்த சம்பவத்த சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? நான் ஒரு இடத்துல காலையில ரன்னிங் போய்க்கிட்டு இருக்கேன். ரன்னிங் போம்போது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து பர்ப் பண்ணாங்க. அதாவது ஏப்பம் விட்டாங்க காலையில காலையில. நாங்க 4:30க்கெல்லாம் காலையில 4:30 மணிக்கு நாங்க ரன்னிங் போவோம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் 4:30 மணிக்கு ஏப்பம் விடுறாங்க அப்படின்னும்போது, நீங்க காலையில ஏதோ சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ அவங்க சொல்றாங்க, "இல்ல, இல்ல. இது நேத்து ராத்திரி நான் சாப்பிட்டது" அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அப்போ அதுக்கு பேரு வயிறு இல்ல. நீங்க வச்சிருக்கிறதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு. அதாவது என்ன? வயிறா இருந்திருந்தா, அது 2 மணி நேரத்துல ஜீரணம் பண்ணிறணும். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அதுக்கு வேலை. அப்ப அது செய்யலன்னா, அது ஃப்ரிட்ஜ் மாரி அத அப்படியே பாதுகாத்து வச்சிருக்குன்னா, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஏதோ ஒரு பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணவே இல்ல அவங்க. அவங்க கிட்ட நான் போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. நீங்க இத செய்யணும், இப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். நோ. ஏன்னா அவங்க அத என்கிட்ட கேட்கல. அப்ப நான் அத ரோல் ப்ளே பண்ணக்கூடாது. ஆம் ஐ மேக்கிங் இட் கிளியர்? ஸோ என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு தயவு செய்து சொல்லுவேன். கேட்காதவங்களுக்கு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். நான் சொன்னேன். அது இப்போ ஃப்ரிட்ஜ்ங்க உங்களுக்கு கிட்ட வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மனுஷன் அதே மாரி அவர் மனச ஒரு ஃப்ரிட்ஜா வச்சிருக்கிறாரு. எதுக்கு? அந்த ஒரு தாட்க்கு. அப்ப என்ன ஆகிட்டு இருக்கு? 15 வருஷம் ஆகியும் அந்த சம்பவம் இன்னும் அவர்களுக்கு ஃபிக்ஸ் ஆகவே இல்ல. அப்போ அப்போ அவர் இந்த தருணத்துல வாழல. எந்த தருணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு? 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா நான் பேசுறது? ஓகேங்களா? அப்போ ஆ இங்க நெறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ரொம்ப, ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆ என்னுடைய சிஸ்டர் இன் லா வந்து யுஎஸ்ல இப்ப செட்டில்டா இருக்கிறாங்க. அவங்க போயி ஒரு 10 வருஷம் இருக்கும். புரியுதுங்களா? யுஎஸ்க்கு போய் 10 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு தோசையோட விலை, ஒரு ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டல்ல ஒரு தோசையோட விலை ₹80. இன்னைக்கு ₹150. ரீசென்ட்டா வந்தபோது ₹150 இந்த தோசை அப்டின்னாங்க. "நீ அப்படி பார்க்கிறது தாம்மா பிரச்சனை. நான் சொல்ற மாரி பாரேன்" அப்படின்னு. "என்ன பாவா சொல்லுங்க" அப்படின்னு. "இது $1.5 தான் யோசி" அப்படின்னு. புரியுதுங்களா? ₹150 $150 பெருசு. $1.50 கம்மி. ஓகே. அதாவது இப்போ நான் யுஎஸ்ல செட்டில் போனது 10 வருஷம். ஆனா இங்க இருந்தது 40 வருஷம். 40 வருஷத்து என்னோட மெமரி அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 40 வருஷத்து என்னோட மெமரி அழிஞ்சு போச்சு. 10 வருஷத்தோட மெமரி இப்போ பெருசாயிடுச்சு. ஆம் ஐ மேக்கிங் இட் கிளியர்? அப்போ நான் இன்னும் யுஎஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்தியாவுக்கு வரல. அப்போ தன் நிலை அறியாதது. புரியுதுங்களா? இது இப்படி சொன்ன உடனே, "மாமா நீங்க ரொம்ப மோசம். உடனே எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு முடிக்கிறீங்க பாருங்களேன்" அப்படின்னு. அதான் ஐ அம் கோயிங் த்ரூ செர்டைன் திங்ஸ் ஆஸ் ப்ராசஸிங். நான் கம்முனு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன். அடுத்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா, "ஏதாவது சொல்லுங்க. சும்மா இருக்கீங்க" அப்படின்னுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகே. அதாவது நோண்டணும். அத நோண்டலன்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு அ ஒரு ஜோக் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஜோக்க சொல்லிடுறேன். அ ஒரு வைஃப்க்கு அவரோட ஹஸ்பண்ட் உதாரணத்துக்காக 5த் ஆனிவர்சரிக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்றாரு. அந்த பிரசன்ட் பண்ணதுல இருந்து இந்த வைஃப் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் வந்து கேட்கறாங்க. "ஏய் என்னடி உன் ஹஸ்பண்ட் உனக்கு பிரசன்ட் பண்ண அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து போலியா என்ன? உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசுறதையே நிறுத்திட்ட." அப்போ அதுக்கு அந்த வைஃப் சொன்னா, "இல்ல, இல்ல எங்களுக்குள்ள இருந்த டீலே அதுதான். அவரு எனக்கு டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்ணாருன்னு நான் பேசுறத நிறுத்திருவேன்." சோ அதனால அவரு டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்ணிட்டாரு. சோ அப்ப என்ன நமக்கு புரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவ்ரி இஷ்யூ ஹாஸ் அ சொல்யூஷன். எவ்ரி இஷ்யூ ஹாஸ் அ சொல்யூஷன். எவ்ரி சொல்யூஷன் கேன் பி ஆல்சோ கிரியேட்டட் அஸ் அ ப்ராப்ளம். சோ பல நேரங்கள்ல அந்த ₹150க்கும் $1.50க்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்யூஷனாவும் பார்க்கலாம், ப்ராப்ளமாவும் பார்க்கலாம்.
அப்போ அந்த ஒரு சொல்யூஷனா ப்ராப்ளமா அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கும்போது வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? அப்போ எனக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது இதுதான். I have a hunger right now, physical hunger, and that is now satisfying my satiety. And I'm achieving my satiety. So I'm happy with that. I'm least concerned about what is the cost of it. I'm least concerned about what is the cost of it. அதனுடைய விலை எனக்கு இரண்டாம் பட்சம். அது என்னை திருப்திப்படுத்துகிறதாங்கிறது தான் முதல் பட்சம். அதன் விலை எனக்கு இரண்டாம் பட்சம். அது எனக்கு திருப்திப்படுத்துறது. அது ஒண்ணுமே ஐ மீன் ஒரு ரோட்டு கடையில எனக்கு நான் கம்ஃபர்டபுளா சாப்பிடுவேன். ஆனா என்னோட ஒய்ஃபோ, என்னோட பசங்களையும் தான் கூட்டு போனேன்னா, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு தான் கூட்டு போவேன். ஏன்? ஐம் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது வேற. ஓகே. ஐம் புரொவைடிங் தெம் கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது வேற. புரியுதுங்களா? ஐம் புரொவைடிங் தெம். அந்த இடத்துல நான் புரொவைடரா இருக்கேன். புரியுதுங்களா? நான் எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளா போய்க்குப்பேன். நான் அவங்களுக்குன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இது ஒரு ரீசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வரும்போது பார்ப்போம். அந்த எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே இந்த இடத்துக்குள்ள மணி பொறுத்தல் தான் வரும். ஸோ இது வரும்போது நம்ம கிளாஸ்ல வரும்போதும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி அதை நான் சொல்லி நடத்துவேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி அணுகுதல் அப்படிங்கிறது வரும். லவ் அப்படிங்கிறது வரும். பல பேர் இந்த லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசமே தெரியாம பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த லவ் அண்ட் லஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து டிஃபரன்சியேஷன் சொல்லி கொடுப்போம். அங்க 100 மைனர் சக்கரஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து விஷுத்தி அங்க 59 மைனர் சக்கரஸ், அங்க ஹீல் பை ஸ்பீச் அப்படின்னு. ஒரு கவுன்சிலர், ஒரு டீச்சர், ஒரு விஷயத்தை எப்படி ஒருத்தருக்கு மென்டர்ஷிப் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சக்கரா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து ஆக்ஞா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சென்டர். ஒரு விஷயம் எடுக்கிறது அப்படிங்கிறது அது ஹையர் கான்சியஸ்னஸ் வரும். அதுவும் 16 சப்சக்கரஸ் வரும். அப்புறம் சஹஸ்ராரத்தில் 49 சப்சக்கரஸ் வரும். இங்கே டிவைன் பிளஸ். இது இல்லாம இதெல்லாம் தான் நான் சொன்னது அடிஷனல் கிளாஸஸ் எடுப்போம். ஆஸ்ட்ரல் டிராவல், யோக நித்ரா, பெண்டலிப் டவுசிங், 21 மைனர் சக்கர, தசவாயு, அப்புறம் அக்னி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்னிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆகாஷஸ், கிரியாஸ், சக்ராஸ், நிறைய விஷயங்கள் வரும். இது இல்லாம தேவி அனுகிரகம் மெடிடேஷன், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், காயத்ரி சாதனா, ஆர்ட் ஆஃப் பிரீத்திங், லைஃப் கோச்சிங் அப்படின்னா பேசிக்கான லைஃப் கோச்சிங் என்ன அப்படிங்கிறது, எமோஷனலா ரிலீஸ் பண்றது. ஒரு எமோஷனலா மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது இமீடியட்டா எப்படி ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியும். இது இல்லாம மைண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நடத்தும். இதான் சைக்காலஜி கோர்ஸ் சொன்னது. அதுல என்எல்பியோட ஃபவுண்டேஷன் இருக்கும். ஹியூமன் சைக்காலஜி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படிலாம் நம்மளோட ஈகோ ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நடத்துவோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை சொல்யூஷனா எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய சக்தி, அதாவது we will be attaining lot of powers. அந்த பவர்ஸை வச்சு நம்மளை எப்படி கவசம் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்குவோம். அதுக்கடுத்து யோகா ஒர்க்ஸ்ங்கிறது நடத்துவோம். அதுல வந்து 21 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் யோகா, 21 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஞான யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், பக்தி யோகம் அப்படிங்கிறது நடத்துவோம். அதுல இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் உபனிஷத்துடைய டெக்னிக்ஸும் கற்றுக் கொடுப்போம். ஸோ இது எல்லாம் மைண்ட் ஒர்க் எவ்ரி திங் நமக்கு வந்து ஆவரேஜா ஸ்டார்ட் பண்ற டேட் வந்து 18th அக்டோபர் ஸ்டார்ட் பண்றோம். 18th அக்டோபர் இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ச் உடைய ஸ்டார்டிங் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் 18th அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணாலும் தேவி அனுகிரகம் மெடிடேஷன்ங்கிறது 27th செப்டம்பர் 27th வந்து நம்ம வந்து we are starting our தேவி அனுகிரகம் மெடிடேஷன். அதாவது என்டையர் இதுன்னு ஒவ்வொரு நாளும் எப்படி, அஃப்கோர்ஸ் தட் வில் பி ரெக்கார்டட் செஷன்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்சோடைய ஸ்டார்டிங் அப்படிங்கிறது 18th அக்டோபர் தான். ப்ரொவைடட் நம்ம வந்து முன்னாடியே அதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 hours ஆஃப் கிளாஸஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து சில்வர் பேக்கேஜ், கோல்டு பேக்கேஜ் அண்ட் பிளாட்டினம் பேக்கேஜ்னு சொல்லி நடத்துவோம். வெறும் எனக்கு கிளாஸஸ் மட்டும் போதும் சார் அப்படின்னா அவங்க 5000 பிடிஎஃப்ஸ் வந்துடும், MP3 ஃபைல்ஸ் வரும், Q&A செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் சயின்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுப்போம். மைண்ட் ஒர்க், அதாவது அதில் இருக்கிறது எல்லாம் யோகா ஒர்க்ஸும் அதில் இருக்கிற 21 ஸ்டைல்ஸ். அப்புறம் எவ்ரிடே வாட்ஸ்அப்பில் FAQஸும் இதுவும் நடக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து சில்வர் பேக்கேஜ். இது எல்லாம் சேர்ந்து பிளஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 செஷன், அதாவது ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்தில் 3 செஷன் லைவ் செஷன்ஸ் கிளாஸஸ் நடக்கும். ஸோ மெடிடேஷன்ஸை பண்றது எப்படி அப்படிங்கிறது அங்கேயே கற்றுக் கொடுப்போம். அப்புறம் 365 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு மைண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. மைண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அதை கோல்டு பேக்கேஜ் இருக்கும். அண்ட் 6750 ஒரு மாசத்துக்கு பே பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா 65,000 rupees தே பே. பிளாட்டினம்ல இங்க வந்த ஒவ்வொருத்தருக்குமே they have achieved so many things. அப்போ I take care of them with, இங்க பாத்தீங்கன்னா 26 calls
வந்து அவங்களோட அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு ஃபோர்ட்நைட் ஒன்ஸ் ஐ டேக் அ கால் வித் தெம். வில் ஹேவ் அ ஃபோன் கால் வித் தெம். இது இல்லாம மாசத்துக்கு ஒரு முறை வி வில் பி ஹேவிங் அ ஒன் டு ஒன் சிட்டிங். அப்போ என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு விஷயத்த லைக் அந்த வென் டயக்ராமா தனியா பற்றற்ற நிலையில இருக்கிறது கிடையாது. நமக்கு இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத வாழ்க்கையில் எப்படி நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அது ₹7,500 பர் மந்த் வரும். அப்படி இல்லைன்னா ₹80,000 ஒன் டைமோ இல்லை 2 டைமோ பே பண்றது. இன் கேஸ் யூ வாண்டட் டு ஹேவ் அ டிஸ்கஷன் ஆன் திஸ், ஃபீல் ஃப்ரீ, டேக் மை நம்பர். ஓகேங்களா? இதுதான் என்னோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர்ல தயவு செய்து யூ கேன் கான்டாக்ட் மீ எனி டைம். பேசுனீங்கன்னா வி வில் டிஸ்கஸ் தட் இன் டீடைல். நம்ம அதுக்கப்புறம் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல வாட்ஸ்அப்ல உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு என்கிட்ட முதல்ல என்னுடைய ரிக்வஸ்ட் இது, இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தென் ஐ வில் கிவ் யூ அ டைம். அந்த டைம்ல நம்ம டீடைலா இதை பத்தி பேசலாம். ஸோ நவ் லெட் மீ டேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸை கேட்கலாம் நீங்க. தயவு செய்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் we will take up the personal questions. எனி ஓகே, சந்துரு சார் இருக்காரு, கெஜா இருக்கா, பிந்து இருக்கா, அண்ட் திருச்செல்விலாம் இருக்காங்க. ஸோ கேன் அவங்களோட டெஸ்டிமோனிஸை கேட்போமா? ஓகேங்களா சார்? சந்துரு சார், கேன் யூ சார்? Sure, sir. Yeah, Chandru sir is one of the very, very important personality in our entire Tantra group and YMT group. So, அவரோட ஒரு personal experience I will share. Can I start, sir? Yes, sir, please, sir. என்னோட பேரு சந்திரசேகரன். நான் பல மாஸ்டர்ஸ்ட நிறைய பயிற்சிகள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 24 மாஸ்டர்ஸ் சொல்லலாம் இன்னைய லெவலில். ஸோ முத எனக்கு வந்து சதீஷ் மாஸ்டர்ஜியோட முத்ரா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடியே நான் முத்ராஸ் வந்து வேற வேற இடத்துல எல்லாம் கத்துட்டு இருந்தேன். சரி, இங்க என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இது பண்ணோம். அப்போ வந்து இந்த முத்ரா கிளாஸ் வந்து இட் வாஸ் அ பெய்டு கிளாஸ். இப்போ அதெல்லாமே அவர் ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாரு எல்லாருக்குமே. அப்போ இட் வாஸ் அ பெய்டு கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துச்சு. என்ன சேஞ்சை கொடுத்துச்சு அப்படின்னா, அது வரைக்கும் நான் மற்ற இடத்துல அட்டன் பண்ணதுக்கும் இங்கே அட்டன் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. முத்ராஸு அதே தான், எந்தெந்த இசுவுக்கு எந்தெந்த முத்ராஸு அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸோட அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏதோ இங்கெல்லாம் கொஞ்சம் விஷயம் இருக்கு, நிறைய சும்மா அப்படின்னு ஒரு விஷயத்த வாந்தி எடுக்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு பின்னாடி இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதனால என்ன பெனிஃபிட், இது எப்படி செய்யுது, இது எல்லாமே எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய நிறைய கிளாஸஸ் எல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய புரிதல், நிறைய விஷயங்கள் எனக்கு புரியாத நிறைய விஷயங்கள்லாம் கூட அவர் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சுது. ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. புரியாமல் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் கூட புரிய ஆரம்பிச்சுது. இப்போ இது இன்னும் மேற்கொண்டு எனக்கிட்ட நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அவருடைய தந்த்ரா கிளாஸ். ஸோ லக்கிலி செகண்ட் பேட்ச் ஆஃப் தந்த்ரா, அவருடைய செகண்ட் பேட்ச் ஆஃப் தந்த்ரா நான் அட்டன் பண்ணேன். மூலாதார பிராக்டிஸ் அதில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேயே எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு இருந்த நிறைய பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சு. மணி ஃப்ளோன்றது ஃப்ரீ ஆயிடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு இழுத்துட்டு இருந்தது எல்லாமே வந்து மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஃப்ரீ ஆச்சு. எகைன் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நான் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ்ட்டு நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே தான் அது வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்புர சக்கரா வரும்போது
ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த என் பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ இப்படி நிறைய சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கராஸ் போகும்போதும் அந்தந்த சக்கராஸுக்கே தகுந்த ஆட்ரிபியூட்ஸு நிறைய பெனிஃபிட்ஸு அப்படின்னு வந்துச்சு. ஸோ நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இதை அப்படியே சொல்லிக்கிட்டு போனால் அதில் அர்த்தம் இல்லை. ஸோ சாம்பிளுக்காக நான் சில இதை சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எனக்குன்னு இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சதை வந்து நான் அவங்க வாயாலேயே கேட்டிருக்கேன். அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைச்சதுல இருந்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சதுல இருந்து இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய மாமியார் மருமகள் இஷ்யூ இருந்தவங்களுக்கு கூட அது ஸ்மூத்தா போனது எல்லாமே அவங்க வாயாலேயே நான் கேட்டிருக்கேன். கேட்டு அப்ப 360 டிகிரிஸ்ல வந்து இந்த இந்த தந்திரா வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம்டா கேரண்டீடா புரிஞ்சுது. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆதி மனிதன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதியில பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும், ஏதோ ஒரு ஒரு பொருள்களை மாத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தோல்ல தான் தூக்கி வச்சுக்கிட்டு போவாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு செஞ்சு அதுல தூக்கி போட்டு அதை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கால மாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் இந்த சக்கரன்ற ஒண்ண கண்டுபிடிச்சாங்க, வீல். சக்கரத்தை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை ஃபிட் பண்ணி அதை இழுக்க ஆரம்பிச்சோன்னா இந்த லக்கேஜ இன்னும் அதிகமா அவனால நிறைய சுமைகளை அவனால சுமந்து கொண்டு ஈஸியா போக முடியும். அப்ப இந்த சக்கரம்ன்றது வந்து அவனுக்கு முத எப்ப சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானோ அது அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கரம் தான் வந்து இன்னைக்கு பென்ஸ் கார் வரைக்கும் வந்து இன்னைக்கு ஏரோப்ளேன் வரைக்கும் வந்து அந்த சக்கரங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஷிஃப்ட் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு சக்கரம் தர்றேன்றாரு. இல்ல இல்ல நான் வந்து பெட்டியை தூக்கிட்டு போறேன் இல்ல தோல்ல தூக்கிட்டு போறேன் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கிற முடிவுதான். ஸோ அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த சக்கரங்களை உபயோகிச்சு பாருங்க. வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்க யூஸ் பண்ண வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஷிஃப்ட கொடுத்துட்டே இருக்கும். எதையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ற லெவலுக்கு வந்துடும். பிரச்சனை வராதுன்றது இல்லை, we can very easily handle any problem. அப்போ ஹாப்பினஸ் சந்தோஷ குறைவுன்றதுக்கு அங்க வேலையே கிடையாது. எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு அழகா அதை எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்றது, எப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து நமக்கு சாதகமா மாத்திக்கிறது, எல்லாத்தையுமே இந்த சக்கரங்கள் மூலமா நம்ம பண்ணிட முடியும். ஸோ இப்ப நிறைய சக்கரா கிளாஸஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சக்கராவை வந்து அதான் எகெயின் அந்த 360 அப்ரோச்ன்றது. இந்த சக்கராஸை வந்து 360 அப்ரோச் எல்லா டைமென்ஷன்ல இருந்தும் ஒரு சக்கரா அப்படின்னா ஒரு சக்கராவுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 மாசம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி அந்த 360 டைமென்ஷன்ல எப்படி அந்த சக்கராவோட முழு பலனையும் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து இங்க வந்து சதீஷ் மாஸ்டர் வந்து நமக்கு சொல்லி தர்றாரு. நகை வாங்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். செலவு நம்ம நிறைய பண்ணுவோம், அது செலவா போயிடும். நகைன்னு வாங்கும்போது அது கண்டிப்பா திருப்பி திருப்பி நம்மளால அதை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த பயிற்சிக்கு கொடுக்குற காசெல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதுக்கு இவ்வளவு காசெல்லாம் கொடுக்கணுமா என்னன்னு. ஆனா பின்னாடி இப்ப இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு தேவையை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா மூலாதார சக்கரா பிராக்டிஸ், மணிப்புர சக்கரா பிராக்டிஸ் டக்குன்னு நடந்தோம். ஸோ ஐ தேங்க்ஸ் சதீஷ் மாஸ்டர்ஜி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாது. ஏன்னா திருப்பி நீங்க போகணும்னா அடுத்த வருஷம் தான் திருப்பி இந்த பயிற்சியை நீங்க பண்ண வேண்டி இருக்கும். இந்த ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்குதோ ஏது நடக்குதோ யாருக்கும் தெரியாது. ஸோ இப்பவே அதை பயன்படுத்திக்கிறது மிகச்சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
Gaja, can you? ஓகே, கஜா கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டியா? என்னோட இன்டர்நெட் இஷ்யூவா? 5 minutes. ஓகே, 2 minutes. அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஃபேர். Sir, am I audible? எஸ், எஸ், Cake. எஸ், எஸ், யூர் ஆடிபிள். Thank you. உன்னோட இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம். இன்டர்நெட் இஷ்யூ இருக்குங்க. ஓகே, சரி, அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா. அண்ட் கௌதம் அண்ட் மீனு, would you like to share? சார் யா சொல்கிறேன் சார். ஓகே, அவன் முடிச்சுட்டோம் கஜா, அதுக்குள்ள நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, கோ ஹெட் கௌதம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஸோ தந்த்ராவில் வந்து லாஸ்ட் 1 இயராக இந்த ஜேர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் ஜாயின் பண்ணாங்க இந்த இதில். அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 இயர் விட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோட ப்ரைமரி கோல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு ஒரு ஸ்மூத்னஸ் அச்சீவ் பண்ணணும். இதுதான் என்னோட ப்ரைமரி கோலாக இருந்துச்சு. ப்ளஸ் இது ஃபினான்ஷியலாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் நான் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மூலாதார ப்ராக்டிஸ் அப்புறம் இந்த ஆப்ஸ்டக்கிள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கரேஜ் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல ஸ்மூத்து, ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எந்த ரோலை ப்ளே பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி மைண்ட் ஒர்க்கில் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால வந்து ஈவன் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையுமே கூட ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. மெயினாக நான் சொல்லணும்னா வந்து ஸ்டெபிலிட்டி தான். இப்போ வந்து எதுக்குமே வந்து ஒரு பதட்டம் அந்த மாதிரி எதுவுமே படுறது கிடையாது. ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்கு. ப்ளஸ் ஃபினான்ஷியலாக அல்ல பர்சனல் லைஃப்லையுமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்து இந்த ஒன் இயரில் தெரிஞ்சிருக்கு. இந்த ப்ராக்டிஸை விடாமல் கண்டினியூஸாக பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இன்னும் பல லெவல்ஸ் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த என்எல்பின்னு ஒரு தனி ஒரு கோர்ஸ் படித்தேன். ஸோ அதுவும் அகெயின் ரிலேட்டட் டு தந்த்ரா தான். பட் அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பார்க்குற வேர்ல்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, இன்னும் ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. That's a good one. That's a good one. And பேசிக்காக என்எல்பியோட ஃபவுண்டேஷன் நம்ம இதுலேயே நடத்திடுவோம். தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். வேற நான் ஸ்பெஷலாக வந்து என்எல்பி கோர்ஸும் தனியாக ஒன்று போடுவேன். அந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்எல்பி மட்டும் தனியாக படிக்காமல் அந்த என்எல்பியோட தந்த்ராவோட எப்படி லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒர்க் கவர் பண்ணியிருக்கோம். And that is exactly what Gautam was mentioning. It was fantastic. Sir, and thanks for the guidance, sir. Yeah. Welcome. Very happy to see you with flying colors. Thank you, sir. Yeah. Vanakkam, sir. Yes. Meenu, go ahead. Vanakkam. வணக்கம் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எனக்கு எது வேணும் எது வேண்டாம் எல்லாத்தையும் என்னோட சர்க்கிள்குள்ள வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு எதெல்லாம் எனக்கு வேணும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. முட்டி மோதி கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கண்டுபிடிச்சதுக்கு இதுதான் வேணும்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் சாரோட கைடன்ஸ்ல. அடுத்த அந்த விஷயத்துக்கு கூட நான் எப்படி என்ன அசோசியேட் பண்ணிக்கணும்ன்றதுக்கு எனக்கு அடுத்த 1 இயர் ஆச்சு. இதுல எனக்கு ஒருத்தர்கிட்ட எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன வேணா பண்ணலாம், அது அவங்க சாய்ஸ். நான் என்ன பண்ணணும், நான் ரியாக்ட் பண்ணுமா ரெஸ்பாண்ட் பண்ணுமா, இட்ஸ் மை சாய்ஸ். என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என் தர்மம் என்ன, நான் என்ன செய்யணும். இதை வந்து நான் ட்ராக்ல எத்தனை தடவை விலகி போனாலும் சாரும் கஜாக்காவும் என்னை வந்து அந்த ட்ராக்ல திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச் சார். தேங்க்ஸ் அக்கா.
எனக்கு வந்து பெரிய மாற்றம் கொடுத்தது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எது யார் எனக்கு வேணும், யார் எனக்கு வேணாம்னு கண்டுபிடிச்சேன். 2வது வந்து எனக்கு ஒரு ஃபினான்ஷியலா எனக்கு எந்த ஸ்டெபிலிட்டி இல்ல. எது எனக்கு கிடைச்சா நான் செக்யூரா ஃபீல் பண்றேன்னு நான் கண்டுபிடிச்சேன். அத லாஸ்ட் தந்த்ரால நான் வந்து இது வேணும் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அத நான் கம்ப்ளீட் பண்ணேன். வித் ஃபுல் எனக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், எனக்கு எப்படி வேணும்ன்ற ஒவ்வொன்றும் வச்சு கண்டுபிடிச்சேன். எல்லாமே என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே நான் எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அந்த டெஸ்டிமோனி நான் போடுறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து போடுறோம். வெயிட்டிங். யா. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். யா. இப்போ மீனு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வருஷம் பயணம் அப்படிங்கிற போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 விஷயத்தை அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ அந்த பயன்பாடு, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இந்த பயன்படுத்தாத எந்த ஒரு விஷயமும் வித்தையாகவே மாறல. அது வெறும் என்னவா இருக்கு? ஏட்டு சுரக்கா. அது எங்க கிடக்கு, நான் எங்க கிடக்குது? ஒரு வென் டயக்ராம ஒரு அப்ளிகேஷனை எப்படி பார்க்கறதுங்கிறதே பல பேருக்கு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இங்க நமக்கு வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட நான் எப்படி அணுகிறது, அதை எப்படி எனக்கு தகுந்த மாதிரி நான் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்க வந்த எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். யா. இப்போ அடுத்து கெஜா அண்ட் பிந்து. ஐ திங்க் பிந்து கேன் ஷேர் சம். ஓகே. ஒன் நிமிஷம். கெஜா கோ அஹெட். சார் கேக்குதா சார்? பெர்ஃபெக்ட். நவ் இட் இஸ் குட். தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு. வெல்கம். நான் வந்து இது 4 இயர்ஸ் தந்த்ரா கம்ப்ளீட் பண்றேன் இந்த வருஷத்தோட. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்தப்போ என்னோட 4 இயர்ஸோட ஜேர்னி எப்போ புரியும்னா, அதுக்கு முன்னாடி நான் அண்டர்கோ பண்ண விஷயத்த வச்சு தான் புரியும். ஸோ 7 இயர்ஸ் வந்து நான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பாஸ் பண்ணுறதுக்கு. 7 இயர்ஸும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். எந்த ஒரு இது எடுத்தாலுமே எதுலேயுமே என்னால் அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. என்னால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயர் தந்த்ரா கம்ப்ளீஷனாக தான் இருந்தது. அந்த கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஒன்று ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நான் தொட்டது எல்லாமே கம்ப்ளீஷன் வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் ப்ரிலிமினரி, செகண்ட் இயர் மெயின்ஸு, தேர்ட் இயர் இன்டர்வியூன்னு கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல செலக்ட் ஆனேன். இது நடந்துட்டு இருக்கும்போதே சார் வந்து மென்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ முத்ரா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸு ஒரு கட்டத்தில் நீயே கிளாஸ் எடுக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அது வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னோட லைஃப்பில். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பக்கம் கிளாஸு, இன்னொரு பக்கம் ரிசல்ட்டுன்னு வந்தது. அப்புறம் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் செக்டாரில் உள்ள தாட் ப்ராசஸும் என்னுடைய தாட் ப்ராசஸும் மேட்சே ஆகலை அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ ஒரு விஷயம் வந்து இதுதான் வேணும்னு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நினச்சிக்கிட்டே இருந்த விஷயம் ஒரு கட்டத்தில் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இது கிடையாது எனக்கு அப்படிங்கிறது வரவும், அந்த வேலையை விடுறதுக்கான தைரியமும் சாரோட கைடன்ஸில் தான் கிடச்சிது. ஸோ இப்போ வெல் செட்டில்டு வித் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப். அது போக இப்போ கிளாஸஸும் நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ என் மூலமாக கொஞ்சம் பேர் ஹீல் ஆகிறாங்க அன்னன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஃபீல் ஆஃப் கண்டென்ட்ஷிப் வருது. ஸோ அந்த கண்டென்ட்ஷிப்போட ஸ்டெபிலிட்டியோட லைஃப் ரொம்ப ஹார்மோனியாக போகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வெல்கம். இன்ஃபேக்ட் இது ஐம் வெரி ஹாப்பி. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் தமிழ் தந்த்ரால. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் தமிழ் தந்த்ரால இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மேலே அப்படியே தேவர் ஸ்டில் கண்டினியூவிங் வித் த தந்த்ரா. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, they keep getting some or the other benefits again and again. ஸோ ஒரு விஷயத்தை இங்கே அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து என்ன they keep moving towards the level. So we give them also the 80,000 rupees கிடையாது. ஓகேங்களா? ஸோ we give them a highly discounted priceல we give them the repeaters charges. So that gives them that room. We have more than 75 courses. 75 கோர்சஸ் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? 75 கோர்சஸ் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு கோர்ஸ் போட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு போயிடும். புரியுதுங்களா?
ஸோ வாரம் ஒரு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன இங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி ஹேவ் கிளப்ட் சோ மெனி திங்ஸ். ஒன்றுக்குள்ளே கிளப் பண்ணியிருப்போம், ஒரு சில விஷயங்கள் வெளியில் இருக்கும். இப்போ எதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பர்சன் கெட்ஸ் மெச்சூர், அந்த விஷயம் யாருக்கு எப்படி ஆப்டாக மாறுது அப்படிங்கிறது பார்க்கறது. நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் எவ்ரி திங். இட் இஸ் ஃபார் சர்டன் பீப்புள். அதை பண்ணும்போது தட் இஸ் ஹெல்பிங் தெம் டு பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, வெரி குட். ஸோ பிந்து, கேன் யூ? Sure, sir. My Yeah, 1 testimony minute. would be in English. Yes, go ahead. Go ahead, no issues. Thank you so much, sir, for this opportunity. Hi, all. Mm. Heartfelt welcome to this Tantra introduction class. I'm so honored to be part of this. And my journey with Tantra has been from last 2 years. I joined Tantra when I didn't know that I was in depression. I was going through anxiety issues. I was having severe postpartum depression post my delivery. I was roaming directionless. There is no sense of direction, no aim, nothing. I don't know what I was doing with my life. I had severe health issues and sleep issues, and my relations were at stake. I was not in proper relationship with my husband, my kid, my mom, and all. So I was like totally helpless, and I couldn't find. There is no outlet. There is no one to say that. Even I don't know that I was in depression. So that is when Tantra came to me. So, and after Tantra, I started my journey. First thing is I fixed my professional life, my workplace. So I changed my company, and in the workplace there were severe problems. I was under the constant guidance of Satish sir, and he was there constantly motivating me and guiding me, like how to be there, how to work in your workplace, how to think, how to go to a solution from a problem. Don't see problem as a problem. A problem always has a solution, and how to break it step by step. And that way I got stability in my professional life. And personal life, I got abundance and abundance and abundance. I helped my husband fix our finances, and we are now debt free. And I am having a very a peaceful sleep in the night. And anxiety, I don't know what is anxiety, is something that I forgot. I haven't gone through anxiety in the last 2 years. I sometimes like I have this like palpitations whenever a problem, but I know this is just a problem and I can work on the solution. I can now say it to myself with confidence that yes, I can work towards it, and my energy levels has raised. I know how to fix my health, and this is all under the guidance of Satish sir and Gajalakshmi. Satish sir was always there, and Gaja was always there to support me. Words fall short to describe the association between I and Gajalakshmi or Satish sir. Thank you so much for coming into my life and fixing my life, my finances, fixing me, sir. Welcome. Thank you so much. So I can go on and on and on and on, but I think experience speaks more. I want you all to experience this and have a blissful life. Thank you so Yes, much. that is a very true full word. Okay, so a lot of times I remember about a meme, beautiful meme. The meme has a person sitting like this. There is an image sculpture as sculpted saying that there is a person will be like this, and just below him it will be saying, this is how a thinker will be. Next to him there will be only the podium will be there, and there will not be any person, whereas there will be steps below that. And in that podium it will be written there, this is how the doer will be. So he's not there, he has already walked down to something else to do. So thinkers always keeps their place stagnated. Thinkers always have their place stagnated. That means they cannot move forward. Doers always have this one thing, how I can be productive.
solution focused ideologies. Okay, so the world runs by solution. The world runs by solutions, and problems are inevitable. I'm not going to tell anyone here. I'm not going to tell anyone here that you will never get a problem. What I will tell you is you will find solution for every problem. ஸோ தமிழில் சொல்லிடுறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த தமிழ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஐம் வெரி ஹாப்பி. இங்கே கிட்டத்தட்ட இங்கிலீஷ் பேட்ச் தமிழ் பேட்ச் 2 பேட்ச் தனித்தனியாக நடந்தாலும் பல பேர் யாருக்கெல்லாம் தமிழ் புரியுதோ அவங்க 2 பேட்ச்லையுமே வருவாங்க. இங்கிலீஷ் புரியுறவங்க இங்கிலீஷ் பேட்ச்லேயும் வருவாங்க. ஸோ ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட், தெர் இஸ் நோ 2 சார்ஜஸ் ஃபார் தட் அண்ட் ஆல். ஜென்ரலாக இது வெளியில் ஸ்கூல்லலாம் இதுக்கு 2 சார்ஜஸ் இருக்கும். ஐ டோன்ட் டூ தட் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன். And the reason is very simple. A person has to fix himself. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே all the remaining things falls in place. So as I said, 80% of ப்ராப்ளத்தை நம்ம 20% எஃபோர்ட்டோட we are approaching. ஸோ இந்த பாரட்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லா. அதை பற்றியும் நம்ம படிப்போம். மைண்ட் ஒர்க்ஸில் சைக்காலஜியில் படிக்கும்போது படிப்போம். ஸோ இப்போ நம்ம சொல்லும்போது தந்திரம் படிச்சுட்டு அவங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐம் சாரி. அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது இது இருந்ததுன்னா ஐம் சாரி. நான் அந்த மாதிரியும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் அணுகிறது, அதாவது the way you approach that அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கடைசியா ஒரு நிமிஷம் திருச்செல்வி மேடம், நீங்க சொல்றீங்களா, பேசுறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கிறேன் சார். பேசுறேன் சார். சொல்லுங்க ப்ளீஸ். சதீஷ் சாருக்கு வணக்கம். வணக்கம். அப்புறம் இங்க தந்திரா இதற்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் ஜான்சி இவங்களோட டெஸ்டிமனி பண்ணிட்டு அப்புறம் then I'll take you. Okay? Yeah. நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தந்திராயம் வந்திருக்கு. என் பொண்ணு சேர சொன்னாப்ல. நான் கூட எப்படி எனக்கு வேலை இருக்குமே, நான் எப்படி இதெல்லாம் இந்த டயத்துக்குலாம் கிளாஸுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதெல்லாம் சேரலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணுதான் என்னைய இது பண்ணினா. அப்புறம் நான் அதுல சேர்ந்த பிறகு எனக்கு ஈஸியா போச்சு. கிளாஸ்க்கு வர்றது ஈஸியா போச்சு. கிளாஸுக்கு வந்த பிறகு எனக்கு வேலை செய்யறதும் ஈஸியா போச்சு. காலையில இருந்து இந்த பிரீத்திங் இது பண்ணிட்டா அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு வரைக்கும் நேரமும் சுதாரிப்பா இருப்பேன். ஒரு களைப்பே இருக்காது. அதே மாதிரி நைட்டு படுத்த பிறகு நல்லா தூக்கம். 7 மணி நேரம். காலையில 5 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 4 மணிக்கு 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சிருவேன். ஆனா நல்லா டீப் ஸ்லீப்பா இருக்கும். நல்லா தூங்குவேன். அதுக்கு பிறகு எனக்கு நான் மூலாதாரம் செஞ்ச பிறகு ரொம்ப நல்லா எல்லாமே பிக்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவு நல்லா இருந்தேன். அது பிறகு மணிப்பூரம் வந்துச்சு. மணிப்பூரம் செஞ்ச பிறகு போன வருஷம் எனக்கு அதாவது வியாபாரம் பண்ணது கிடையாது. போன வருஷம் அந்த மணிப்பூரம் பண்ண பிறகு நான் வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நல்ல மகசூலும் நல்ல மகசூல். அந்த விற்கிறதும் ஈஸியா நல்லா வித்துட்டேன். பணமும் நிறைய வந்துச்சு. வர்றதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு போன வருஷம் கூட ஒரு ஆள்கள் டிமாண்ட் இருந்ததுனால எப்படி இந்த மகசூலை எடுப்பேன். 2வது வருஷம் நான் 3வது வருஷம் இப்போ 3வது வருஷத்துக்கு வந்திருக்கேன். 2வது வருஷத்துல ரொம்ப முதல் வருஷம் கூட கொஞ்சம் புரிஞ்சிருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் மெல்ல சரியாவே புரியாது. இருந்தாலும் கொஞ்சம் அதுலயே வந்துட்டேன். அதை விட போன வருஷம் ரொம்ப நல்லா கொஞ்சம் புரிஞ்சு நல்லா எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு எடுத்து தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் அப்ப அவங்க ஏதாவது சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மனசு இது கரெக்ட் சரி அப்படின்னு சொல்லி என் மேலதான் தப்பு இருக்குன்னு நான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம தான் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னைய மாத்திக்கிட்டேன். அதே மாதிரிதான் இப்ப ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இன்கமும் நல்லா வருது. அதை விட அந்த வேலை எப்படி முடிக்கிறதுனா, மணிப்பூரம் அன்னைக்கு பண்ணதுல 3 நாளையில வேலை முடிச்சிட்டேன். ஒரு எவ்வளவு மூளை எடுத்தோம் எல்லாம் 3 நாளையில எடுத்து மூளையாக்கி முடிஞ்சு போச்சு. அந்த காலையில மூலாதாரமும் அந்த மணிப்பூரம் பண்ண உடனே அந்த வேலையும் ஈஸியா போச்சு. என்ன எப்படித்தான் பண்ணுனே தெரியாம நான் உழைக்கல. ஆனா அந்த வேலையாட்களே செஞ்சு அந்த ஈஸியா. அதே மாதிரி இப்பயும் அப்படித்தான். ஏதாவது இந்த பிராக்டிஸ் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு எந்த வேலை இருந்தாலும் ஈஸியா பண்ணிடுறேன். எனக்கு அவரோட எதுக்கு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க,
ஏன் பண்ணிட்டு இருக்கேன், இது ஈஸி தானே, 3 மாசம் வேலை தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு இதுதான் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி நானா ஒரு 30-40 ஏக்கர் கூட உழுது அந்த கிளீன் பண்றதுக்கும் ஆள் அவங்களா வந்துடுறாங்க. அந்த இந்த பண்ணிட்டாலே இன்னைக்கு நான் இதுன்னு எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண அது நடந்து முடிஞ்சிருக்கு, நல்லாவும் இதில் ஈஸியா போயிடுது. அதே மாதிரி காலையில இருந்து இந்த காலையில மட்டும்தான் கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் பண்றப்பதான் கொஞ்சம் அந்த வேலை காலையில எந்திரிச்சு எல்லாம் செய்யறதுனால எதுவும் எல்லாமே ஈஸியா போயிடுது. எனக்கு நம்ம செய்யறதுன்னு காலையிலயும் எல்லாம் இருந்ததுனால சாயந்தரம் வரைக்கும் நேரம் மாதிரி சுத்திட்டு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே தான் சார் தெரியுறேன் நைட்டு வரைக்கும். ஒரு அதாவது ரொம்ப பிரிஸ்கா இருக்கேன், சந்தோஷமா. அப்புறம் மணிப்புரம் செஞ்சதுனாலதான் எனக்கு எது தேவைன்னு சொல்லி ஒரு இது வாங்கினா அதுவும் பிக்ஸ் ஆகி நல்ல முறையில முடிஞ்சு போச்சு. 6 மாசம் முன்னாடி போட்ட இது விதை விட அது எப்படி முளைச்சி வர்றது மாதிரி அது நல்ல முறையிலேயே அதே விதை நமக்கு பயன் தர்ற மாதிரி முடிச்சு போச்சு. நல்லா இருந்துச்சு சார். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் சார். சத்தி சார் ரொம்ப பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. இது பயன்படுத்துறது அப்படிங்கிறது கத்துக் கொடுத்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றது தான் நம்மளோட வேலை. அதை நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்ததுங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, யா, ஜான்சி as well as ஞானப்பிரியன், சாரி கானப்பிரியன். முதல்ல ஜான்சி, ப்ளீஸ் go ahead with your questions or if you have concern. Yes. Good afternoon, sir. Actually, எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது சார் ஒழுங்கா, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ்லயே எனக்கு அனுப்பிச்சிடுங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணதும். இப்போ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அது இங்கிலீஷ்ல தான் இல்லைங்களா? ஆமா ஆமா. எனக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் தமிழ்ல நோட்ஸ் கம்மியா தான் இருக்கும், இங்கிலீஷ் நோட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப கம்ஃபர்டபுள். ஓகே. அண்ட் ஏன்னா தமிழ் ஓரளவுக்கு தான் படிக்க தெரியும் எனக்கு. இஃப் யூ ஆர் ஜாயினிங் ஐ வில் புட் யூ இன் போத் குரூப்ஸ். நான் 2 குரூப்லயும் போடுறேன், புரியுதுங்களா? ஓகே ஓகே, இங்கிலீஷ்லயும் இருங்க, தமிழ்லயும் இருங்க. அது 2த்துலயும் ஒரே தடவை வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்குங்களா, அதெல்லாம் கிடையாது என்கிட்ட என்னைக்கும். ஐ வாண்டட் யூ டு கெட் யூஸ்ஃபுல்லா அதை பண்றது எப்படிங்கிறத புரிஞ்சு, அவ்வளவு. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு I'll be sharing it. எனக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என்னோட நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் திரும்பவும் காட்டுறேன். நான் அத போட்டோ எடுத்துக்கிட்டேன் சார், உங்க நம்பர் வரும்போது. எனக்கு மெசேஜ். அப்புறம் ரெக்கார்டிங் இருக்கா சார்? இந்த சப்போஸ் ஒரு அந்த சாட்டர்டே சண்டே டிராவலிங்கோ ஏதாவது இருந்தா ரெக்கார்டிங் இருக்கா இல்ல எப்படி சார்? ஆல் த பிரைமரி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து சக்ரா கிளாஸஸ், ஓகேங்களா? பிரைமரி கிளாஸஸ்க்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அங்க நிறைய ஷேரிங்ஸ் தானே, புரியுதுங்களா? அதே மற்ற மைண்ட் ஒர்க் கிளாஸஸ், யோகா ஒர்க் கிளாஸஸ், மற்ற விஷயங்கள்ல அஃப்கோர்ஸ் தே வில் பி ரெக்கார்டட் அண்ட் த ரெக்கார்டிங்ஸ் வில் பி ஷேர்ட் இன் கிளாஸ் ரூம்னா அது ஒரு தனி இது இருக்கும், அதுல நம்ம வந்து வில் பி ஷேரிங் இட். அது ஜிமெயில் அக்கௌண்ட்ல கனெக்டடா இருக்கும். ஸோ அப்போ நீங்க எங்கிட்ட தான் எதிர்பார்க்கணுங்கிறது கிடையாது. இன்னைக்கு வர முடியல சார்னா நீங்க அதை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து சக்ரா கிளாஸ் நான் எப்படி சார் அப்படின்னா, யூ வில் பி டெஃபினெட்லி கெட்டிங் அ பிடிஎஃப். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வில் பி ஷேரிங் அ பிடிஎஃப். அது எல்லாருக்கும் அது வந்து மெடிடேஷனுக்கான MP3. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை எடுத்து காதுல போட்டுட்டு உட்கார வேண்டியது தான் மெடிடேஷன். எல்லா மெடிடேஷன்ஸ்க்கும் யூ வில் பி கிவிங் யூ. சில நேரங்கள்ல நீங்க சில மெடிடேஷன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம், அது அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒத்து வந்திருக்காது. ஐ மேக்கிங் இட் கிளியர்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு சிலருக்கு வந்து ஒரு பேஸ் ரெடியா இருக்கணும். அந்த பேஸ் ரெடியானவனுக்கு மேல தான் நான் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு போக முடியும். சிலருக்கு அது ரெடியாகி இருக்காது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இட்ஸ் நாட் டு அஃபெண்ட் எனி ஒன். நான் இங்க யாரையும் சொல்லல, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும், ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை எப்படி காட்டுவாங்கன்னா, அவங்களுடைய த வே தேவர் கிவிங் த ரிசல்ட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு. சில பேர் 1 வருஷத்துக்குள்ள ஒரே சக்கரத்தில் உட்கார வைப்பாங்க, ஏன்னா அவ்வளோ தேவைப்பட்டிருக்கும். நம்ம மென்ஷன் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 30 வருஷம் இந்தியாவில் இருந்த போது அந்த விலைவாசி தெரியல, அது அப்படியே அங்க போனதுக்கு அப்புறம் இது 150 ரூபாயா, புரியுதா நம்ம பேசுறது? அது வந்து எவ்வளோ ஓவர் டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை நீங்க இன்ஃபேக்ட் நீங்க யூ ஆர் பீங் an expert, உங்களுக்கு ரொம்ப என்னை விட இன்னும் ஜாஸ்தியா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்துல. am I right? ஓகேங்களா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்ல அது எப்படிங்கிறது கிடையாது. ஆனா அந்த இடத்துல அந்த பிலீஃப் ஸ்ட்ரக்சர் உதவாங்கிடுச்சு. தன்னிலை அறிதல், அதுதான் நான் திரும்ப கொண்டு வரேன். தன்னிலை அறிதல். இங்க நான் வந்து அந்த ஹோட்டல் நல்லா இருக்கணும்னு சொல்லல, போனது எதுக்கு, புரியுதுங்களா? நான் போனது அங்க
எனக்கு ஏதோ வேணும்ப்பா. எனக்கு தோசையோ, இட்லியோ, பொங்கலோ ஏதோ ஒண்ணு நான் திருப்தியா சாப்பிட்டா ஐ ஷுட் பி ஹெல்த்தி. என் வேலைக்கு அடுத்து நான் போறது எனக்கு ஒரு டிரைவோ இல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு ஐ ஷுட் என்ஜாய் தட். அத விட்டுட்டு நான் போயிட்டு இதுக்கு அதுக்கு அப்படின்னு பார்க்கறதுங்கிறது அப்போ இறங்கிடுச்சு. அபண்டன்ஸ் மைண்ட் செட் போயிடுச்சு. ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்டா இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டா அவனுக்கு அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுக்குள்ள போனதே தெரியாது. புரியுதா நான் சொல்ல வர்றது? இதை தான் நான் திரும்ப திரும்ப அதை புரியுது. இருப்பேன். திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, நீங்க இந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிடுச்சீங்க, இந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ள இருக்கீங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை ரீஅலைன் பண்ணி விடுறது தான் என்னோட வேலை. அதுக்காக தான் திரும்ப திரும்ப ரீஅலைன் பண்ணுவேன். தப்பா நினைக்காதீங்க. சில இல்ல நேரங்கள்ல இல்ல சார். ஏன்னா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சார். 2022ல ஐ வாஸ் அட் ஒர்க். வீட்ல எல்லாமே திருடு போயிடுச்சு சார். அம்மா அப்பா உயிரோட இல்ல இப்போ. அம்மா கொடுத்த ஜுவல்லரி எல்லாமே இந்தியன் ஜுவல்லரி ஃபுல்லா போயிடுச்சு சார். வீடு வந்து பார்த்தா என்னோட பிரதர்ல வந்து பாக்குறாரு, ஜான்சி ஐ திங்க் தேர்ஸ் பர்க்லர் இன் யுவர் ஹவுஸ். நான் வேலையில இருக்கேன். கடகடன்னு வந்த கார் அதுலயே பொறுமையா சரி எல்லா நன்மைக்கே அப்படின்னு காரை ஓட்டிட்டு வந்து வீட்ல பார்த்தா எல்லாமே கான். இன்சூரன்ஸும் ஒழுங்கா எனக்கு பே பண்ணல. நான் இன்சூர் பண்ணியிருந்தேன், நீங்க ஃபுல்லா பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது என்ன டிப்ரெஷன்ல கொண்டு போல. அதை யோசிச்சாலே டிப்ரெஷன் வரும். நான் அதை டிப்ரெஷனுக்கே கொண்டு போல. சரி ஏதோ நல்லது. நம்ம யாராவது இங்க இருந்து அவங்கள யாரையாவது அடிச்சு கிடிச்சு ஏதாவது அவங்களுக்கு ஆகாம சிங்கோட போயிடுச்சு அப்படின்ட்டு 100% you're right. 100% you're rightமா. அது ஒரு சிலர் இதுல தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது அதோட போச்சு. நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து 2015ல நடந்த இதுல வந்து வெள்ளம், சென்னையில வெள்ளம் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என்டையர் ஹவுஸ் வாஸ் வாஷ்ட் அவுட். அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். My losses were only financial. Not finance I can fix it. Am I right to say this? Finance I can fix it. You are right. You are 100% right. அந்த மைண்ட் செட் என்ன? That raises you. That raises you. புரியுதா? அது அஃப்கோர்ஸ் லாஸ் இஸ் அ லாஸ். அது நான் இல்லைன்னு சொல்லலை. அது இதுதான். அது நான் வந்து அதனால அதை நெகேட் நான் பண்ணலை. தட் இஸ் நாட் மை ஐடியா. தட் இஸ் நாட் தி ஐடியா. ஐ எம் ஒன்லி நெகேட்டிங் தட் பர்டிகுலர் ஃபீல் that is pulling down. You're 100% right. 100% you're right on that. Good ma, good. And அப்படி அந்த மைண்ட் செட்ல தான் சார் இருக்கு. அப்புறம் ஜாப் கூட வந்து ஐம் ஸ்டடிங் நவ். பட் ஜாப் வந்து ஒரு கான்ஸ்டன்டா அப்படி இருந்ததே இல்லை. அது என்னோட மைண்ட் செட்டா என்னன்னு தெரியல. எங்க போனாலும் வந்து I'll be there, but something or other happens, I just leave. அப்புறம் எனக்கு ஏத்த ஜாப் லைக் so many qualification LLB. அப்புறம் now I'm doing this, I'm planning to do PhD. ஸோ எனக்கு ஏத்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த ஜாப் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும். ஐ நோ தெர் இஸ் ப்ராப்ளம் சம்வேர். ஐம் ஜஸ்ட் லைக் டெசிஷன் வந்து கொஞ்சம் யோசிச்சு நான் வந்து செய்ய மாட்டேங்கிறேன். அதுதான் வந்து ஸோ ஐ திங்க் திஸ் வில் ஹெல்ப் டெஃபினெட்லி. Thinkers. சொன்ன ஞாபகம் இருக்க கொஞ்சம் தூரம். Doers are different, thinkers are different. இல்லையா? ஆமா. அப்ப அதுல எங்கேயோ ஒரு இடத்துல we will be discussing that in the class. டெஃபினட்டா ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும்போதும் அது ஏன் அந்த இடத்துல போயிட்டு அது லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அது வரும்போது நான் that will be the right time to discuss that. Okay? Every classes we will be discussing various things. Things வரும். அப்போ வரும்போது அதை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸ்பெஷலா ஸ்பெசிஃபிக்கா தனியா பேசும்போது ஸ்பெசிஃபிக்கலா ஐ வில் பி அட்ரஸிங் யூ இன் பிரைவேட். குரூப் கிளாஸஸ் நடக்கும்போது ஜென்ரலா இருக்கும். தட் இஸ் ஃபார் த ஓப்பன் பப்ளிக். வி வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நான் சொல்லும்போது ப்ரைவேட்டா நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ப்ரைவேட்டா பேசும்போது தென் ஐ வில் பி ஹைலைட்டிங் திஸ் இஸ் த பாயிண்ட் தட் ஐ ஹவ் பீன் மென்ஷனிங் இட். உங்க லைஃப்ல இந்த பாயிண்ட் நீங்க இப்படி மாத்தணும். அப்பதான் நான் சப்ஜெக்ட் நடத்திருக்கிறது உங்களுக்கு அந்த வென் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். Can I ask you this question? Is it okay? Yes. வென் டயக்ராம் இப்படி யோசிச்சீங்களா அப்ளிகேஷனா இதுக்கு முன்னாடி? சார் 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சேன் சார் நான் செட் லாங்குவேஜ். அதுல வந்தது வென் டயக்ராம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பதான் புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செட் லாங்குவேஜ்னு ஒண்ணு. அப்பதான் நான் 6th படிக்கும் போது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்க அம்மாவால சொல்லி கொடுக்க முடியல. ஸோ ஒன் ஆஃப் த நெய்பர் தாட் மீ. அப்போ ஐ நோ தட் இன்டர்செக்ஷன் வென் டயக்ராம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். மேத்ஸ் எனக்கு ஒழுங்கா வராது. பட் ஆனா அப்புறமா வந்துருச்சு. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அப்ளிகேஷனா இப்போ யோசிச்சோம் இல்ல? இப்போ அப்ளிகேஷனா யோசிச்சது வந்து இட்ஸ் குட் திங்ஸ். எஸ். Everything you should think in application format.
ரொம்ப ஈஸியா வந்துரும். அது ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. 100% ரைட் சார். நான் எக்ஸாம் எழுதும்போது எப்பயுமே ஐ வில் திங்க் சம்திங் லைக் ரிலேட்டட் டு மீ. சோ தென் ஐ கேன் ரிமெம்பர். 200%. எப்போ உங்களால பண்ண முடியுதோ அது வரைக்கும், இல்லைன்னா அது ஏட்டு சுரக்காத்தான். செய்துட்டீங்கன்னா ஜாப் டன். ஸோ அதுதான் வந்து we are helping people to do this. Wish you all the சார் best. அப்புறம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். இப்போ ஜாயின் பண்றோம். நீங்க 1 இயர் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் பண்ணலாமா இல்ல எப்படி இது? எஸ். அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கொடுப்பேன். ஓகேங்களா? டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வரும். அதுக்கப்புறம் வரும்போது வாழ்க்கையில பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும். Am I right to say this? எஸ். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் 1 or 2 அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த வருஷம் திருப்பி நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அடுத்த வருஷம் திருப்பி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்காக இட்ஸ் a Wednesday. You have all the liberty to use this time for something else. Nobody stops you. Okay? நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்த? அதெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது. You have all the liberty. அப்ப அந்த சாட்டர்டேவும் சண்டேவும் என்ன பண்ணிருப்பாங்க? எதையோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க, எங்கேயோ ஒண்ணு போயிருக்கும், ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். And that could have not brought them something what they wanted. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஷெட்யூல்டா தெரியும் நமக்கு. டைம், இந்த டேட், இந்த டைம்க்கு இந்த கிளாஸ் நடக்கும், இங்க நடக்கும் அப்படின்னு எவ்ரிதிங். நாளைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டோம் நாங்க எப்பயுமே. You will be getting at least 6 months calendar இருக்கும், 3 months well scheduled இது இருக்கும். So there is no நாளைக்கு வாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நோ. ஓகேங்களா? So you can plan your days. அப்ப என்ன ஆகும்? They will plan that. How what? எஸ்பெஷலா நான் இப்பவே சொல்றேனே, 4th week Saturday and Sunday தமிழ் பேட்ச். 4th Saturday and Sunday தமிழ் பேட்ச். 3rd Saturday and Sunday இங்கிலீஷ் பேட்ச். ஓகே. சோ அந்த டேஸ் நான் ஃப்ரீயா வச்சுப்பேன் கரெக்ட்டா. 3rd Saturday Third Sunday. and 4th week என்னால வர முடியாது சார். 3rd week வந்துருங்க. 3rd week வர முடியல சார். 4th week can I? No problem. My point is only one thing. சார் 2 வாரத்துக்கு வரேன். வாங்க. Who said no to you? Nobody will say no. ஆனா எந்த கிளாஸும் ரிப்பீட் பண்ண மாட்டீங்கல்ல சார்? இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுனா this month is finished. ஆமா, இந்த மாசம் முடிச்சாச்சுன்னா அந்த முடிஞ்சாச்சு, அதுக்கு அடுத்து போயிடும். அடுத்து போயிட்டே இருக்கும். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா Okay, எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னா we will take up. அதுக்காக தான் சொன்னேன், பர்சனலா வச்சுக்கிட்டு பர்சனலா அந்த இடத்துல I will just guide them. Now, Okay. not everything can be addressed. சில நேரங்களில் சில விஷயங்கள்ல பேசக்கூட முடியாத சந்தர்ப்பங்கள் வரும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்னா we will take it private. That's it. We will take it private. So all your classes are online. Yes, as of now, yes. 99% all the classes are available. லைவ் செஷன்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மற்ற கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் செஷன்ஸ் மட்டுமே தனியா தருகிறது. ஓகேங்களா? பட் ஆனா நான் சந்திரசேகர் சாரோட கிளாஸ் பண்றேன் நானு. அப்புறம் அந்த ஹாப்பினஸ் இதுவும் பண்ணேன். இட்ஸ் வெரி குட் சார். ஐ கேன் ஃபீல் டிஃபரன்ஸ். Oh, you were there in that. எஸ். Oh. Very good. கதை படிச்சீங்களா? அவரோட மைண்ட்ஃபுல்னஸ் கதை இல்ல? ஆ நிறைய கதை இருக்கும். அவரோட ஃபவுண்டேஷன் குரூப்ல இருக்கேன் சார் நானு. வெரி குட். I'm very happy. சந்துரு சார் அதான் சொல்றேன் நானு. ஒரு வார்த்தை தமிழ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணோம். தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அவங்க அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அதான் சொன்னேன்ல, அந்த ஒரு விதைகள் இதெல்லாம் பிடிக்கும். அதனால அந்த அந்த சீடை போட்டது சந்துரு சார் மட்டும்தான். வேற nobody else. I'm just telling you. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் விஷயம் ஒரு சின்ன சீடு தான் இன்னைக்கு தமிழ் பேட்ச். அதுல எவ்வளவு பேர் சக்சஸ், அதுல எவ்வளவு பேருக்கு என்ன ஆகுது. சார் வரும்போதெல்லாம் இங்கிலீஷ் பேட்ச் மட்டும்தான். சார் அப்புறம் தனியா என்கிட்ட பேசிட்டு இருப்பார், தமிழ்ல எனக்கு இது இப்படி சார் அது இப்படி சார். ஆனா இப்போ இது வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 2 பேருக்கு 2 லாங்குவேஜுக்கு புரிஞ்சவங்க எல்லாரும் வர்றாங்க. சார் எனக்கு அங்க புரியாது, எனக்கு இங்கதான் சார் புரிஞ்சுது அப்படின்வா. இட்ஸ் ஓகே, there is nothing wrong. அந்த நேரத்துல என்ன ஏது அந்த லாங்குவேஜ். No, we are not seeing people by the colors, we are not seeing people by the language, we are not seeing people by their expertise. No, I'm sorry, we are seeing people as a people. நான் தான் சொன்னது, அறிந்தவன்
அறியாதவன். தன்னிலை அறிந்தவன் தன்னிலை அறியாதவன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டான். he knows what he is and he is learning, he is processing, he is doing. he no, she எதை வேணா வச்சுங்க. இப்போ நம்ம we are living in a world where இந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற ஒரு அதுவும் இங்கெல்லாம் ரொம்ப மோசம் சார். என் டாக்டருக்கே கோவம் வரும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன்னா. ஸோ அதுக்காகத்தான் சொல்ல வந்தது. ஐ நோ தட் இந்த சைக்காலஜில படிக்கும்போது கோயிங் பியாண்ட் த பவுண்டரிஸ், பியாண்ட் த பவுண்டரிஸ். அப்போ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஒர்க் பண்ண முடியும்னா அந்த மனம் அது செம்மையானால் தான் முடியும். மனம் செம்மையாகலன்னா பவுண்டரிஸ், பேசிக்கே பவுண்டரி ஆகி போச்சு. கரெக்ட். சிவன் தானே பெருசு, விஷ்ணு பெருசு இல்ல. இதுலயே அடிச்சு பண்ணி வெளியில இன்னொருத்த வந்து சண்டை போடணுங்கிறது கிடையாது. இங்க இவனுக்கு அடிச்சுப்பாங்க. சோ அதுவே மனமாகுது செம்மையாகுது. கரெக்ட். நீங்க இன்னொரு மதமோ இன்னொரு கண்ட்ரியோ இன்னொருத்தனை அவனெல்லாம் பேசவே பேசாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இட். யூ டாக் அபவுட் யூ டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி, யூ டாக் அபவுட் யுவர் வாட் யூ வாண்ட். சிம்பிள், that's it. Then we will fix that area. Then we will move on to the next area. Then we will move on to the next place. We will not be moving on to so many things. அது வரைக்கும் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அடுத்த அட்டன் பண்ணு சொல்லிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான். அப்போ என்ன நடக்கும் சார்? டூயிங் த மைண்ட், டூயிங் த ஃபிங்கர், ஆஃப்டர் 2, 3, 4 அந்த குழந்தை முதல்ல படிக்கும். கொஞ்சம் பெருசாயிட்டோன்னே what is 2 + 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டக்குன்னு சொல்லுவோம். அது எப்படி கிடைச்சது? ஏன்னா பழகிருச்சு. அதுக்கு அடுத்து அதுக்கு இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ வாட் இஸ் 2 + 2ன்னா அதை ஆன்சர் பண்ணாது. திருப்பி மறைச்சு பார்ப்போம். இந்த கேள்வி என்ன கேட்கிற, நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இங்க வந்து கேள்வி அதே தான். அதன் பக்குவ நிலை மாறுது. அந்த பக்குவ நிலையில அதன் அணுகுமுறை மாறுது. The way we approach, the way we behave, the way we perceive it. நீங்க உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கீங்க. அவர் ஒரு தகாத ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சவருங்கிறதுனால அந்த வார்த்தை உதாரணத்துக்காக சொல்றேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம் யாருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்ப என்ன வந்து நாய நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னா ஒண்ணு அவன் போடா நீ வேண்டாம் அப்படின்னு. அதே வேற எவனா ஒருத்தர் சொல்லும் போது கோவம் வந்துடும். அந்த வார்த்தை அப்போ it did not create any impact. I gave the meaning because I perceive it. Who the hell are you to say? அவனுக்கு சொல்லலாம், அவனுக்கு அந்த உரிமை இருக்கு, உனக்கு கிடையாது. So I hold the key, not them. இல்ல சார், ரஷ்யன்ல திட்டுறான் நம்மள, நமக்கு ரஷ்யன் லாங்குவேஜே புரியாது. அப்ப ஏதாவது கோவம் வருமா? நான் அப்படித்தான் நினைச்சுப்பேன். நம்ம புரிஞ்ச லாங்குவேஜ் திட்டினால தானே கோவம் வருது. புரியாத லாங்குவேஜ்ல திட்டான்னா ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான். 100%. We'll catch up. நான் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் கூட சும்மா படிச்சிட்டு இருக்கேன் சார். அது நான் ஆன்லைன்ல very good இருக்கேன். அத very good. That's a good job. So உங்க எப்படி அடுத்து நெக்ஸ்ட் process என்ன பண்ணனும்? இந்த மெசேஜ் அனுப்புங்க. என்னோட மொபைல் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ். ஓகே I'll take them. Okay. Thank you. Okay sir. Thank you sir. Thank you very much. Thank you. ஞானப்பிரியன், எஸ் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா. என்னது அது? கானப்பிரியன், சாரி, திருப்பி ஞானப்பிரியனே வந்துடுது. ஜீன உடனே ஞானம் தான் வருது. கானப்பிரியன் சொல்லுங்க. I thought நான் அனுப்பி இருக்கேல. So in the experience நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் கொஸ்டின் அண்ட் இல்ல, நான் கூட ஸ்பிரிச்சுவல் சைட்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருக்க விஷயங்களை தேடி இருக்கேன். கடவுள் சார்ந்து இல்ல, ஸ்பிரிச்சுவல் சார்ந்து, நாட் ரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல். ஸோ அதில் வந்து எனர்ஜி ஹீலிங் படித்தேன், சக்ராஸ் ஹீலிங், இந்த மாதிரி விஷயங்கள் நான் படித்தேன். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அஸ்ட்ரல் ட்ராவலிங், வேதாந்த மகரிஷின்ற சில ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். பிராணா ஹீலிங், பிராணா வயலட் ஹீலிங், ஸோ அந்த இதுகள் செய்கிறேன். And alternative medicine, acupuncture, acupressure, reflexology and nutrition therapy, இந்த மாதிரி விஷயங்களும் ப்ராக்டிஸ்ல இருக்கிறேன். அண்ட் நான் இந்த அப்ரோச்சை, நான் வந்து தியரட்டிக்கல் பர்சன் இல்லை, நான் அப்ளிகபிள் பர்சன். நீங்க சொன்ன மாதிரி தான். நான் எனக்கு தியரி படிச்சா நித்திர வந்துருவேன். ஸோ நான் எந்த அப்ரோச்சையும் பிள்ளை சொல்றேன் இல்லை, இந்த எல்லா அப்ரோச்லையுமே எனக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. நான் எல்லா அப்ரோச்சும் செஞ்சு பார்த்துருக்கேன். அப்ரோச்சில் ரிசல்ட்ஸ் இல்லைன்னு சொல்றவங்க வந்து அதை கண்டினியூஸாக செய்யாதவங்க தான் நினைக்கிறேன். நான்
But I have some personal question, and after that, நான் அதை கேட்கிறேன். ஓகே 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 நீங்க உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்து என்னோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா? Okay. என்னோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா இப்போ நோட் பண்ணிக்கங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 98400 Yeah, 98400 38 38 501. நீங்க 50. ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறதுனால +91 Plus முன்னாடி 9. வருது. Yeah. So, முதல்ல Okay. இருந்து நான் சொல்றேன் +91 98400 38501. Okay. ஓகேங்களா? ஸோ உங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால we will take it up. அதுக்கு பேசுவோம். ஓகேங்களா? இது முதல்ல wanted to thank everybody. ஓகேங்களா? ஸோ பொறுமையா இருந்து எல்லா விஷயத்திலும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த recording will be shared in our group so that மிஸ் பண்ணவங்களுக்கு will be able to get this benefit. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெக்கார்டிங்கை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ.